வாக்குண்டா, நல்ல மனம் உண்டா, மாமலரால் நோக்குண்டா, மேனி உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு. சிந்தனை உனக்கு தந்தேன், திருவருள் எனக்கு தந்தாய். வந்தனை உனக்கு தந்தேன், மலரடி எனக்கு தந்தாய். பைந்துணர் உனக்கு தந்தேன், பரகதி எனக்கு தந்தாய். கந்தனை பயந்த நாதா கருவையில் இருக்கும் தேவே. எல்லாம் அல்ல இறையருளாலே அருள்மிகு பெரிய மாரியம்மன் பூக்குழி திருவிழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழாக்குழுவை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, பெரியோர்களே, அதனைத் தொடர்ந்து இறைப்பணியோடு சமூக பணியையும் சேர்த்து இந்த மண் பயனுற வேண்டும், மக்கள் பண்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தொடர்ந்து 56 ஆண்டுகள் இந்த சமய சொற்பொழிவு மன்றத்தின் சார்பாக தமிழ் பணியையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய, தன்முனைப்பற்று செய்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களினுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பெரிய மாரியம்மன் அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அம்மா பேச வேண்டாம், அம்மா எதுவுமே பண்ண வேண்டாம், பக்கத்துல இருந்தாலே ஒரு ஆறுதல் தான். அப்படிப்பட்ட அம்சம் பொருந்தியவளாக அம்பிகை இங்கே காட்சியளித்துக் கொண்டிருக்கிறாள். அனைத்திற்கும் மேலாக இந்த அழைப்புதல்ல பாத்தீங்கன்னா எந்தவித பாகுபாடுமின்றி அனைத்து சமூகமும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழா. அதனாலதான் இங்க பெரிய மாரியம்மன், பெரிய மனசு அவளுக்கு, எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய அந்த மனசு இருக்கிறதுனால தான் எல்லா இடங்கள்லையும் மாறி உண்டு. மாறி இல்லைன்னா உலகமே கிடையாது. நீரின்றி அமையாது உலகு என்று பெரியோர்கள் பாடியதை போல மாறி இல்லாமல் உலகில்லை. அதே போல மாரியம்மன் இல்லாமல் ஊர் இல்லை. எல்லா ஊர்லயும் மாரியம்மன் இருப்பா. ஆனா என்ன, கொஞ்சம் பேர்ல மாறி மாறி இருப்பா, அவ்வளவுதான். திருச்சியில போனா சமயபுரத்து மாரியம்மன், கொஞ்சம் தள்ளி போனா புன்னைநல்லூர் மாரியம்மன், கருமாரியம்மன், இப்படி மாறி இருக்குமே ஒழிய மாறி எங்கும் ஒன்றுதான். அந்த வகையிலே ஒரு அற்புதமான நிகழ்விலே சிற்றறிவில் கடைப்பட்ட அடியேனுக்கும் இந்த திருச்சபையிலே அமர்த்தி அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களினுடைய திருவடிகளை மீண்டும் பணிவதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாத்துக்கும் மேல ஸ்ரீவில்லிபுத்தூர்னாலே கனவு மெய்ப்பட்ட தலம். கனவுனா எல்லாருக்கும் கனவாவே இருக்கும், ஆனா கனவு நனவாகும் என்பதை உலகிற்கு உணர்த்திய ஆண்டாள் அவதரித்த தலம் தான் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். எல்லாரும் கனவு காணுவோம், ஆனா அவ எப்படி கனவு காண்டா? சாதாரண மானுட குலத்தில் பிறந்தவள், ஆனா யாரை நினைத்து அவள் கனவு காண்டாள்? அரங்கனை நினைத்து, கண்ணனை நினைத்து கனவு காண்டாள். தகப்பனார் அவருக்கு மாப்பிள்ளை முடிக்கணும்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னா, மானிடருக்கென்று பேச்சுப்படில் வாழ கில்லேன் என்று சூளுரைத்தவள் ஆண்டாள். முடியாது, அதெல்லாம் மனிதர்களை நான் ஒரு நாளும் நினைத்து பார்ப்பதில்லை. என் மனதிலே குடிகொண்டவன் என் மன்னன், என் கண்ணன் அப்படின்னா. அதனாலதான் ரொம்ப அற்புதமா கனவு கண்டா. எப்படி கனவு கண்டா? வாரணம் 1000 சூழ வலம் வந்து நாரணன் நம்பி நிற்கின்றான் என்றதீர். பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழின் பாடினாலே அந்த கனவை நடவாக்கி தந்த இந்த திருத்தலத்திலே அடியேனும் கால் மிதித்தது என்பது முற்பிறவிகளில் அடியேன் செய்த புண்ணியம். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஐயா அவர்கள்லாம் ஆசி வழங்கி பேசுறதுக்கு நாமெல்லாம் புண்ணியம் செய்திருக்கணும். இந்த வாய்ப்பெல்லாம் எப்படி கிடைக்கும்? அன்னை நினைத்தால் தான் கிடைக்கும். எல்லோரும் பெரியவர்கள் ஒரு சேர பெரியவர்களிடத்திலே ஆசி வழங்குவது என்பது, வாங்குவது என்பதே பெரும் பாக்கியம். அந்த வகையிலே ஐயா அவர்கள் வாழ்த்தி இருக்கிறார்கள். அனைத்திற்கும் மேலாக இங்கு திரண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகள், காவல் பணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய காவல்துறையை சார்ந்த அன்பர்கள், நல்ல ஒளி அமைப்பு அற்புதமா இருக்கு. அங்க சரியா இருந்தாதான் இங்க பேச முடியும். அற்புதமான ஒளி அமைப்பை தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள், படம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு தலைப்பு உதிக்கின்ற செங்கதிர். இந்த தலைப்பை கொடுத்த உடனே இந்த விழா குழுவினர்கள் சாமானியப்பட்டவர்கள் அல்ல. 56 ஆண்டுகள் நடத்துறாங்க இல்லையா? இப்ப
இப்ப பெண்கள்லாம் கடைக்கு போனா முதல்ல ஒரு புடவையை தேர்ந்தெடுத்துருவோம். ஆனா சும்மா விடுவோமா கடைக்காரரு? அவர் கொஞ்சம் வேலை கொடுக்கணும்ல. ஒன்றை எடுத்து வச்சுட்டு அந்த கடையே தலைகீழா புரட்டி போட்டு அதை எடுங்க, இதை எடுங்க, இதை ஒதுக்குங்க, அதை தள்ளுங்கன்னு சொல்லி கடைசியா என்ன சொல்லுவோம்? எனக்கு எதுவுமே பிடிக்கல, முன்னாடி எடுத்தோம் பாருங்க அந்த புடவைய குடும்பம். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தலைப்பை கேட்டாங்க. அம்பாள் தலம், அம்மாவை பத்தி பேசலாம். உதிக்கின்ற செங்கதிர். ஐயா பேசட்டுமா? இல்லம்மா, 56 வருஷம் நீங்க என்ன புதுசாவா சொல்றீங்க? நீங்க என்ன அபிராமி அந்தாதிய பாடியே நேரத்தை ஒப்பேத்தலான்னு நினைக்கிறீங்களா? இன்னும் ஒரு 10 தலைப்பு கொடுங்க. மறுபடியும் ஒரு 10 தலைப்பு. ஒரு 2 நாள் நமக்கு படபடங்குது. என்ன தலைப்பு அவங்களும் சொல்லல, நாம என்ன சொல்றது ஒன்றும் புரியல. கடைசியா ஐயா அவர்கள், பொருளாளர் அவர்கள், செயலாளர் அவர்கள் 2 பேரும் பேசிட்டு பரவாயில்லம்மா போனா போகுதுன்னு நீங்க இதே பேசுங்க. எப்பொழுதும் பேச்சாளர்களுக்கு தலைப்பை ஒட்டி பேசுறது தான் சிரமம், வெட்டி பேசுறது ரொம்ப சுலபம். ஆனாலும் அடியேனினுடைய பேச்சு வெட்டி பேச்சாக அமையாது இந்த இறைவனுடைய கருணையினால் என்று சொல்லி, காரணம் அபிராமிய பட்டர் பாடுகின்ற பொழுது சொல்லுவார், ஆத்தாளை பத்தி பாடுவார், கிழியே அப்படிம்பார். கிளைஞர் மனத்தை கிடந்து கிளர்ந்து எழுகின்ற ஒளியேம்பார். கிளிக்கு ரொம்ப சிறப்பு உண்டு. அன்னகிரி சுவாமிகள் பாருங்க, முருகப்பெருமானினுடைய தோளிலே கிளி உருவா இருந்துதான் கந்தர் அனுபூதி பாடினார். கந்தர் அனுபூதி எப்படி பாடினார்? கிளி உருவாக இருந்து பாடினார். சுகம்னாலே அது கிளி என்று பொருள். அதனால தான் சுக பிரம்மர் அப்படிங்கிறோம். அவர் அந்த கிளி மூக்கை உடையவர். அவருடைய முகம் எப்படி இருக்குன்னா கிளி மூக்கு அவருக்கு. அம்பாளுக்கு கிளியே அப்படின்னு சொல்லி ஒரு அடைமொழி தந்து அபிராமி பட்டர் அழைக்கிறார். என்ன காரணம்? கிளியிட்ட ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா? சொன்னதை சொல்லும். சொன்னதை சொல்லுமா கிளிப்பிள்ளம்பாங்க பெரியவங்க. சொன்னதை சொல்லும், கூட்டியும் சொல்லாது குறைச்சும் சொல்லாது, உள்ளதை உள்ளபடியே சொல்லக்கூடியதுதான் கிளி. அப்ப மெய்ப்பொருளை பேசக்கூடியவர்கள், உபதேசிக்க கூடியவர்கள் எப்பொழுதும் எப்படி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை பேசுகின்ற பொழுது ஒரு நாளும் சமரசம் செய்து கொள்ளவே கூடாது. சத்தியத்தை சொல்லணும்னா சொல்லித்தான் தீரணும். காரணம், யார் இருக்கா? சத்தியமாய் நிற்பவள் யாரு? அவள்தான். சத்தியத்தை பேசும் பொழுது நிறைய தடங்கள் வரத்தான் செய்யும். யாருக்குத்தான் உண்மை பிடிக்கும்? பெரும்பாலும் யார் உண்மையை விரும்புவோம்? ஆனா வேற வழி இல்லாம பரவாயில்ல, உண்மையை பேசுனா அடுத்த வருஷம் அழைக்க மாட்டாங்க அப்படின்னு பொய்ய பேசிட்டு போனா அம்மா அங்க அழைக்க மாட்டான் நம்மள. அதனாலதான் கிளியே என்று பாடினார். சத்தியத்தை உபதேசிப்பவர்கள் பிழைப்பு கருதி சத்தியத்திலே சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. அதே போல அடியார்கள் வழியில் நின்று சத்தியத்தை உரைப்பதற்காகத்தான் உதிக்கின்ற செங்கதிர் என்று அபிராமி பட்டர் பாடிய தொடங்கும் பொழுதே அப்படிதான் தொடங்கினார். அபிராமி பட்டர் யார்? வாழ்க்கையில நாம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? வீரர்கள்னா என்ன நினைக்கிறோம்? கையில கம்பெடுத்து சண்டை போட்டா 4 பேரை அப்படி நின்று மிரட்டினா அப்படி கம்பீரமா நடந்தா வீரன் நினைக்கிறோம். அது ஒரு வகை தான், அது வீரம் தான். ஆனா அதை விட பெரிய வீரம் இருக்குங்க இல்லையா? எதிராளிகளை அதட்டுவதோ உருட்டுவதோ அது வீரம் இல்ல, அது எல்லாருக்கும் முடியும். ஆனா அதை விட பெரிய வீரன் யாரு தெரியுமா? நமக்குள்ள 5 கள்ளர்கள் இருக்கிறாங்க. 5 புலன்கள், மேய் வாய் கண் மூக்கு செவி, இதெல்லாம் பாருங்க நம்மளையே ஆட்டி படைக்கும். அதையெல்லாம் யார் அடக்கி ஆள்கிறார்களோ அவர்கள் தான் வீரர்கள். அதனாலதான் மகா வீரருங்கிறோம். அவர் யார்கிட்ட போய் சண்டை போட்டாரு? இந்த 5 புலன்களுக்குள்ளே சண்டையை போட்டாரு, அதை அடக்கினார். அதே போலதான் அபிராமி பட்டர் 5 புலன்களை அடக்கியவர். யான் எனது இந்த 2 பற்றுக்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் நீக்கி அருளாளராய் வாழ்ந்த அபிராமி பட்டர் தொடங்கும் பொழுதே உதிக்கின்ற செங்கதிர் என்று தொடங்கினார். இந்த வார்த்தை நாம நினைச்சு பார்க்கிறோம், என்னங்க உதிக்கின்ற செங்கதிர், இதுல என்ன இருக்கு? இந்த வார்த்தை என்ன அப்படிப்பட்ட வார்த்தை? அது அவ்வளவு மேலான ஒரு வார்த்தையா அப்படின்னு பலருக்கு எண்ணம், கேள்வி வரலாம். ஆனால் அபிராமி பட்டர் எந்த சூழல்ல நின்று இந்த வார்த்தையை சொன்னார் தெரியுங்களா? அது வார்த்தை அல்ல, மந்திரம். மந்திரம் தான் அந்த வார்த்தை. இன்னைக்கெல்லாம் நாம நினைக்கிறோம் சும்மா ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கிறது கேட்கிறதுன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த கேட்பது என்பது சாதாரணம் அல்ல, அது ஒரு தவம். இந்த 2 மணி நேரம் இங்க உட்காரலைன்னா வீட்டில் போய் என்ன செய்வோம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க.
கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பெரும்பாலும் என்ன செய்வோம், இந்த 2 மணி நேரம் இங்க இந்த சமய சொற்பொழிவு மன்றத்தை சார்ந்த பெரியவர்கள் 12 நாட்கள் உங்களை இங்க கட்டி போடலைன்னா நாம என்ன பண்ணுவோம், அந்த 5 புலன்களையும் கட்ட விழுத்து விடுவோம். பெரும்பாலும் என்ன பார்ப்போம், அம்மா சொல்றாங்க, நாங்க என்னமாமா பார்ப்போம், 20 வருஷமா எதை பார்க்குறோம், சீரியல் தான். நாம சீரியலுக்கு அடிமையானோம். பிள்ளைகள் இன்னைக்கு செல்லுக்கு அடிமை ஆயிட்டாங்க. வழிகாட்டி எல்லாம் நம்ம தான். பிள்ளைகளை குறைப்பட்டு கொள்ள முடியவே முடியாது. வழிகாட்டி நாம தான். நாம சீரியலுக்கு அகப்பட்டோம். இன்னைக்கு பிள்ளைகள் செல்ல பார்க்குறாங்க. கேள்வி கேட்க முடியல. நீ மட்டும் பார்க்கலையான்னு பிள்ளை கேட்கிறான். ஆனால் பெரியோர்கள் சொன்னாங்க பாருங்க, கேட்கிறதுங்கிறோம், இந்த வழிபாடு செய்கிறோம் பாருங்க, இறைவனுடைய அருளை பெறுவதற்கு 4 படிகள், சரியை, கிரியை, யோகம், ஞானம் பாங்க. அந்த 4வது படி எது தெரியுங்களா, கேட்பது. நீங்க ஞான பூசையை செய்து கொண்டிருக்கிறீர்கள், சும்மா கிடையாது, ஏதோ கேட்கிறோம் இல்லை, இது ஞான பூசை. அங்க போய் நின்று அம்பாள அலங்காரத்தோடு அபிஷேகத்தை பார்க்கிறது, அர்ச்சனை பண்றது, மந்திரங்களை ஓதுவது, அது மட்டுமல்ல ஆராதனை பூசை. அவளுடைய பெருமைகளை எல்லாம் கேட்கிறோம் பாருங்க, மெய்யடியார்கள் தந்த அந்த வாக்குகளை எல்லாம் செவிமடுக்கிறோம் பாருங்க, அதுவும் ஒரு பூசை. அதனாலதான் சிவஞான போதம் ரொம்ப அற்புதமா பாடுது. இப்ப பாருங்க, நான் ஓதுறேன், இது ஓதுதல், உங்களுக்கு சொல்றேன். எனக்கு தெரிந்த சிற்றறிவுக்கு எட்டிய சில செய்திகளை, அடியார்கள் சொன்ன செய்திகளை தான் சொல்றோம். நாம புதுசா கண்டுபிடிச்சு சொல்றது இல்லை. காரணம், யாரும் புதுசா கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு நான் சொல்ல. பேச்சாளர்கள்லாம் நம்மள்ட்ட சண்டைக்கு வந்துடக்கூடாது. அவ்வை சொல்லிட்டா, நீ என்னதான் 20 வருஷம் தலைப்பு கொடுத்த பிறகு ஒரு 20 நாள் மண்டைய உடைச்சி என்ன பேசலான்னு நீ கற்பனை எல்லாம் கொண்டு வந்து பேசினாலும் அது நீ பேசினது அல்ல, நீ கண்டுபிடித்தது அல்ல. ஏற்கனவே உனக்கு முன்னால் 1000 பேர் அதை எழுதி வைத்தார்கள், பேசிட்டாங்க. அதெல்லாம் அவர்களுடைய கற்பனை, அவர்கள் நமக்கு போட்ட பிச்சை தான் இதெல்லாம். நம்மால் ஒன்றுமில்லை. அவை அழகா பாடினால் பாருங்க, பெரிய பெரிய புலவர்கள்ட்ட சொன்னா. இப்ப நாமெல்லாம் நிக்க முடியுமா அவை முன்னால்? பெரிய பெரிய பாடல்களை, காவியங்களை இயற்றக்கூடிய புலவர்களை பார்த்து சொன்னா பாருங்க, என்ன நீ வருந்தி கவி பாடினும், நீ என்னதான் வருந்தி மூளையை கசக்கி நேரத்தை ஒதுக்கி தனிமையில் இருந்து கவி பாடினும் எடுத்த கற்பனை, நீ கற்பனைன்னு சொல்ற பாரு, என்னோடதுன்னு சொல்ற பாரு, ஒண்ணும் இல்லை. முன்னோர் சொன்னதே எல்லாமல் நூதனம் ஒன்றில்லை, புதுசு ஒண்ணுமே இல்லை. தொன்மை நூல் பலவாகும், முன்ன நூலெல்லாம் தந்தவன் இல்லை, உள்ளமே கல்வியால் செருக்க நன்னா. என்ன பெருசா பாடிட்ட, என்ன பெருசா பேசிட்ட, என்ன மாலை, என்ன மரியாதை, அதெல்லாம் இது எனக்கு கிடைத்ததா, இது எனக்குரியதா? இல்லை. நம்முடைய மெய்யடியார்கள் நமக்கு தந்தது, அதை உங்கள்கிட்ட பகிர்ற, அவ்வளவுதான். அதுதான் ஞானம், அதுதான் ஞான பூசை. அந்த ஓதுறோம் பாருங்க, ஓதல் அது ஒரு விதமான ஞானம். ஓதுவித்தல் சும்மா பேச முடியுமா? என்னதான் பேசினாலும், வியாக்கியானம் பேசினாலும், அம்மா ஐயா அவர்கள் கூப்பிட்டு, அம்மா வந்துருங்க ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நிகழ்ச்சி சொன்னோன்னு வருவோம்மா. அடுத்து தயங்கி தயங்கி கேட்போம், ஐயா எவ்வளவு கொடுக்கலான்னு இருக்கீங்க? அடுத்த வார்த்தை தானே. அடுத்தது என்ன தத்துவம் பேசினாலும், அடுத்த வார்த்தை எவ்வளவுதான் அன்பா இருந்தாலும், எவ்வளவுதான் மரியாதை கிடைச்சாலும், அடுத்தது நாம கேட்க போறது என்ன? ஐயா என்ன கொடுப்பீங்க? ஏதோ கொடுக்குறோமா அப்படின்னா வருவோமா? அவர்கள்ட்ட கொஞ்சம் போராடி, ஐயா அதெல்லாம் யாருக்காக போராடுறாங்க? ஐயா சுப்பிரமணிய ஐயா பேசிட்டாங்க, பேசின பிறகு பொருளாளர் செயலாளர் ஐயாவும் பேசுறாங்க, அம்மா குறைக்க முடியுமா? இதெல்லாம் எதுக்காக? எங்கள்கிட்ட குறைச்சி இங்கே சமூக பணி செய்யறதுக்காக, இங்கே திருப்பணி செய்யறதுக்காக. ஆனால் தாழ்மையோடு சொல்லிக் கொள்கிறேன், நானும் அந்த சமூகத்தில் ஒரு அங்கம் என்பதை பெரியவர்கள் நினைவு கொள்ள வேண்டும். அதனால அள்ளி கொடுக்கலாம், தவறில்லை. உங்களுக்கெல்லாம் ஒரு மருந்தை கொடுக்க போறேன். இப்போ மருத்துவர்கிட்ட போறீங்கன்னு வைங்களேன், ஐயா ரொம்ப தூக்கமே இல்லை. முதல்ல அவர் இப்போ உள்ள மருத்துவர் சொல்லுவார், அதிகமாக செல் பார்க்குறீங்களா, எப்படி தூக்கம் வரும், ஓரமா வைங்க. இல்லையா, செல்லே பார்க்கறது இல்லை. அப்போ கவலைப்படுறீங்களா? என்ன கவலை, என்ன கவலைப்பட்டு என்ன ஆக போகுது, பேசாம அமைதியா இருங்க. இதான மருந்து. உடலுக்கு ஏதாவது ஒரு நோயினா மருந்து தருவாங்க. ஆனா இப்ப 12 நாள் இது எதுக்கு தெரியுங்களா? உள்ளத்துக்கான மருந்து. இது உள்ளத்துக்கான மருந்து.
உடல் எவ்வளவுதான் வலிமையா இருந்தாலும் உள்ள உடஞ்சிட்டுன்னு வைங்க, அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சாய வேண்டியதுதான், சரிஞ்சிடுவோம். உடல் வலிமையா இருக்கலாம், ஆனா உள்ள வலிமை ஒருவனிடம் இல்லை என்று சொன்னால் அவனால் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அதான் உண்மை. அதனாலதான் பாரத போர்ல கர்ணனினுடைய திறமையை, அவனுடைய வீரத்தை உடைப்பதற்காக கண்ணபுரான் என்ன செய்தார் தெரியுமா? சல்லியன் தேரோட்டியாக அவனை நியமித்து அவனுடைய மன பலத்தை குறைத்தார். என்ன பெரிய வீரனா? ஒண்ணுமில்லை, என்னதான் அலங்காரம் பண்ணிட்டு வந்து நான் உட்காரன்னு வைங்க, என்னம்மா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குன்னு யாராவது சொன்னீங்கன்னு வைங்க, பேசுற வரைக்கும் கொஞ்சம் கவலையா தான் இருக்கும். உண்மையா இல்லையா? என்ன திடமா இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தைக்கு வலிமை அதிகம். மனசுக்குள்ள ஒரு சங்கடம் இருக்குமா இல்லையா? ஒண்ணுமே இல்லை, அம்மா இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, அவ்வளவுதான். பிடிக்க முடியுமா நம்மள? வீட்டுக்காரரை கூட்டிட்டு வந்து இன்னொரு முறை சொல்லுங்க அப்படின்னு கேட்க வச்சிருவோம். இந்த வார்த்தைக்கு வலிமை உண்டு. அதனாலதான் இந்த 12 நாட்களும் உங்களுக்கு இந்த பெரியவர்கள்லாம் கேட்க வைக்கிறாங்க. நான் இப்ப என்ன செய்ய போறோம்? 12 நாட்களும் உள்ளத்திற்கான மருந்து. அதனாலதான் அன்னைகிரி சுவாமிகள் சொன்னாரு, உலகத்துல 2 துன்பங்கள் உண்டு, ஒன்று உடல் துன்பம், மற்றொன்று உள்ள துன்பம். உள்ளம் சரியாக இருந்தால் உடல் சரியாக இருக்கும். அதனால என்ன சிந்திக்கிறேன், நின்று சேவிக்கிறேன், தண்டை சிற்றடியை வந்திக்கிறேன், ஒன்றும் வாழ்த்துகிறேன், மயில்வாகனனை சந்திக்கிறேன், பொய்யை நிந்திக்கிறேன், புந்தி கிளேசமும் காய கிளேசமும் போக்குதற்கு. என்ன பொருள்? உள்ள துன்பம் உடல் துன்பம் தீரணும்னா அந்த திருவடிய, இந்த திருவடிய பற்றலைன்னா வேற வழியே இல்லை. கையை தட்டலாம். எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் இந்த பக்த கோடிகளினுடைய மத்தியில், அவர்களுடைய கைத்தட்டலுக்கு மத்தியில் பேசுறதை விட இணை உலகத்துல எதுவுமே இல்லை. அதனாலதான் சொன்னாங்க, இது ஒரு ஞான பூசை ஓதல். நான் ஓதுறேன் பாருங்க, உபயம் செய்யறாங்க. உபயதாரர் இல்லாம இந்த நிகழ்வுகள்லாம் நடக்குமா? அவர்கள் என்ன செய்யறாங்க? ஓதுவிக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் உபயம் செய்து ஓதுவிக்கிறாங்க. சமய சொற்பொழிவு மன்றத்தார் பாருங்க, 50 ஆண்டுகளாக உங்களை கேட்பிக்க செய்யறாங்க. அவர்களும் கேட்கிறார்கள். இதுக்கு மேல நீங்க என்ன செய்யணும்? வீட்டுக்கு போய் கேட்டதை வீட்டுல போய் என்ன செய்யணும்? சிந்திக்கணும். தொடர்ந்து சிந்திக்கணும். இன்னைக்கு சிந்திக்காமல் போனதினுடைய விளைவுதான் இன்னைக்கு சமூகத்தில் அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய அவலங்கள். மனிதனுக்கு கிடைத்த ஒரு சிறப்பு பாருங்க, என்னது? சிந்திப்பது. என்ன சொன்னாலும் நாம அது நல்லதா கெட்டதா, நமக்கு ஒத்து வருமா ஒத்து வராதா, சிந்திப்போமா மாட்டோமா? யாரு என்ன சொன்னாலும் ஒரு காலகட்டம் வரைக்கும் அப்படிதான் இருந்தோம். இப்ப நாம எங்க சிங்கிறோம்? யாரோ சிந்திக்கிறாங்க, நாம அதை கடைபிடிக்கிறோம். ஆட்டு மந்தை கூட்டம் போல அவர்கள் பின்னால அப்படியே போயிட்டே இருக்கும். நல்லதா கெட்டதா அதையெல்லாம் சிந்தித்து பார்ப்பதற்கெல்லாம் எனக்கு நேரமே இல்லை. உங்களை சிந்திக்க வைப்பதற்காகத்தான் இந்த தலைப்பு. எப்படி இரவிலே எத்தனை வருஷம் ஒரு வீட்டுல வாழ்றோம், ஒரே வீடுதான், அந்த வீட்டுல வாழ்றோம். ஆனா இருட்டுன்னு வந்துட்டா நம்மையும் அறியாமல் ஒரு அச்சம் நம்மை பற்றி கொள்ளுதா இல்லையா? நாம் இருக்கிற வீடுதான், சடான மின்சாரம் தடைபட்டுட்டுன்னு வைங்க, ஒரு நிமிஷம் அப்படியே அசைவற்று நிற்போம். பக்கத்துல வந்து யாராவது அம்மா அப்படின்னாதான் கொஞ்சம் அப்பா அப்படின்னு இருக்கும். உண்மையா இல்லையா? நாம நடக்கிற தெருதான், மின்சாரம் இல்லை, கால் வைக்க அஞ்சுவோம். நாம நடந்து போன தெரு தானே 20 வருஷமா. மின்சாரம் இல்லை, கால் வைக்க அஞ்சுவோமா மாட்டோமா? பகல்ல வெடு வெடுன்னு நடக்கிற நாம என்ன பண்ணுவோம்? நைட்ல வெட வெடன்னு நடப்போம். வேற ஒன்றும் கிடையாது. அதான் உண்மை. இருள் என்று சொன்னாலே அச்சம், இருள் என்று சொன்னாலே தேக்கம், இருள் என்று சொன்னாலே ஏதோ ஒருவித சோம்பல். அந்த அச்சத்தையும் அறியாமையையும் சோம்பலையும் தயக்கத்தையும் தேக்கத்தையும் உடைத்து எறிவதற்காகத்தான் அப்பர் சுவாமிகள் என்ன செய்தார்? பல பாடல்களை பாடினார். அதை உடைத்து எரிப்பதற்காகத்தான் அபிராமி பட்டர் உதிக்கின்ற செங்கதிர். எப்படி சூரியன் ஒவ்வொரு நாளும் உதித்து இந்த உலகினுடைய இருளை போக்கி அச்சத்தை நீக்கி எல்லாரையும் இயங்க செய்கிறதோ, மகிழ்வுறச் செய்கிறதோ, அதுபோல அம்பிகையை வழிபாடு செய்பவர்களுக்கு ஒரு நாளும் இருள் என்பதே கிடையாது, அச்சம் என்பதே கிடையாது, அடிமைத்தனம் என்பதே கிடையாது, எதுவும் கிடையாது. இன்பமே, என்னாலும் துன்பம் இல்லை.
அதை சொல்றதுக்காக தான் அபிராமி பட்டர் இந்த வார்த்தையை எடுத்தார். ஒரு சின்ன துன்பம் வந்தாலே என்ன பாடுபடுறோம் யோசிச்சு பாருங்க. நமக்கெல்லாம் வரலாமா? இது கேட்குறோமா இல்லையா? அம்மா பேச ஆரம்பிச்சா இன்னைக்கெல்லாம் கூட்டம் பெரும்பகுதி கோயில்ல இருக்க காரணம் என்ன சொல்லுங்க? சாமி பேசுறது இல்லை. அது நாம பேச பேச திருப்பி பேச ஆரம்பிச்சிச்சுன்னு வைங்க, தாங்குவோமா? அந்த பக்கம் போகக்கூடாதுக்கா. பெரிய மாதிரி முன்ன மாதிரி இல்லை. முன்னெல்லாம் நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்குவா. இப்ப எதிர்கேள்வி கேட்கிறா, நீ சரியா நடக்கிறியா, நீ ஏன் அடுத்தவங்கள வீட்டை பத்தி நீ ஏன் பேசுற, இப்பெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாக்கா போகக்கூடாது. சொல்லுவோமா இல்லையா? சிலை சிலையாக இருந்தா தான் நாம அப்பப்ப இங்க வந்துட்டு போக முடியும். எல்லார்ட்டையும் குறை உண்டு. எல்லாருமே சிறந்தவர்கள் கிடையாது, எல்லாரும் உயர்ந்தவர்கள் கிடையாது. எல்லா நற்பண்புகளும் ஒருவனிடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருத்தன்ட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒருவன் எல்லாம் படித்தவனும் சொல்ல முடியாது. ஒருவன் எதுவும் படிக்காதவனும் சொல்ல முடியாது. ஒருவன் எல்லாம் அறிவானும் ஒருவன் யாதொன்றும் அறியாதவனும் ஒருவன் குணநடங்க குற்றமில்லானான் ஒருவன் கணநடங்க கற்றானமில் சிறுபஞ்சம் மூலம் பேசுகிறது. அப்ப நாம் எல்லாம் எதற்கு வந்திருக்கிறோம்? நம்மள்ட்ட சின்ன சின்ன குறைகள் இருக்கு, அதையெல்லாம் சொல்றதுக்கு தான் வந்திருக்கோம். அதையெல்லாம் திருத்திக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். பிடிக்குதோ பிடிக்கலையோ நல்லதை கேளுங்க, அது ஒரு வகையான புண்ணியம். காரணம் என்ன தெரியுங்களா? நமக்கு நாம சேர்க்கறது தான் கூட வரும். நம்ம பசிக்கு நம்ம புள்ள சாப்பிட முடியுமா? நம்ம வழியை நம்ம பிள்ளை தாங்க முடியுமா? அப்ப ஒரு மணி நேரம் 10 மாசம் வயிற்றுல இருந்து என்ன பாடுபடுத்துன, 10 நாள் பல்லு வலிக்குது, இந்தா கொஞ்சம் நேரம் வாங்கிக்க. அவன் வாங்குவானா? போமான்ட்டு போயிடுவான். எதுவாக இருந்தாலும் நான் விதைத்ததை நான் அறுவடை செய்துதான் தீரணும். யார்கிட்டையும் அதெல்லாம் பகிர்ந்து கொடுக்க முடியாது. வினைகளை சொத்தை பகிர்ந்து கொடுக்கலாம், வாங்கிக்குவாங்க. 10 பேர் சொந்தம் இல்லைன்னாலும் வாங்கிக்குவாங்க, வந்து நிற்பாங்க. நம்முடைய துன்பத்தை பகிர்ந்து கொடுக்க முடியுமா? நாம் செய்த வினையை பகிர்ந்து கொடுக்க முடியுமா? நம்முடைய வேதனையை பகிர்ந்து கொடுக்க முடியுமா? வலியை பகிர்ந்து கொடுக்க முடியுமா? முடியாது. அதையெல்லாம் பகிர்ந்து கொடுத்த வாங்கிக்கிற ஒரே ஆள் யாரு? இந்த உட்கார்ந்துருக்கா பாருங்க, பெரிய மனசோட பெரிய மாறி. அவள்கிட்ட பகிர்ந்து கொடுங்க. மனுஷன்ட்ட ஆறுதலை தேடாதீங்க. 2 நாள் பேசுவாங்க, 3ஆவது நாள் இன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி. இன்னைக்கெல்லாம் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிதான், ஏதோ பண உதவி செய்யலைனாலும் மக்களை ஆறுதலாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஆறுதல் தந்தாங்க. இப்பெல்லாம் என்ன தெரியுங்களா? யூடியூப்ல புலம்புவர்களோடு சேராதீர்கள், புலம்புவர்களோடு சேர்ந்தால் நீங்களும் புலம்பிக் கொண்டே தெரிவீர்கள். இவர்கள்லாம் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள். அதெல்லாம் கேட்காதீங்க. இவங்கெல்லாம் தான் பிழைக்க பேசுகிறார்கள். தான் பிழைக்க பேசுவர்களினுடைய வார்த்தைகளை இங்க கொண்டு வந்து சேர்க்காதீங்க. இந்த உலகம் பிழைக்க, மனித சமூகம் பிழைக்க பேசினாங்க பாருங்க நம்முடைய பெரியவர்கள். அவர்கள் பேசிய வார்த்தை பாருங்க, எல்லாம் ஒரே சேர இருக்கும், அதுல மாற்றமே இருக்காது. தர்மம்னா இப்படிதான் செய்யணும், ஒரு ஆடவன்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு பெண்ணுன்னா இப்படிதான் நடக்கணும், ஒருத்தருக்கு ஒன்ன கொடுக்குறீங்களா இப்படிதான் கொடுக்கணும். பார்த்திருக்கீங்களா? அதுல மாற்று கருத்தே இருக்காது. அதுதான் உண்மையான இந்த சமூகத்தின் மீது வைத்த அக்கறை. மற்றது எல்லாம் அக்கறை எல்லாம் கிடையாது. எல்லாம் பிழைக்கத்தான். நீங்க பார்க்கணும், உங்களை பார்க்க வைக்க நாங்க என்ன வேணாலும் பேசுவோம். நீங்க அதை கேட்டுக்கிட்டு இவங்க இதை சொன்னாங்க அதை சொன்னாங்கன்னா எங்க அம்மா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. சத்தியத்திற்கு கட்டுப்படணும். அபிராமி பட்டர் பாருங்க, ஒரு சின்ன துன்பம் துவண்டு போயிரோமே, அபிராமி பட்டர் எந்த நிலையில் இந்த உதிக்கின்ற செங்கதிர் என்கின்ற வார்த்தையை உச்சரித்தார் தெரியுங்களா? இதை விட வேற என்ன வலிமை வேணும் நமக்கு? அந்த காலத்துல அரிகண்டம் பாடுதல்னு சொல்லுவாங்க. அவர் அம்பிகை பக்தர். அம்பிகை பக்தருங்கிறதுனால ஐயனை பிடிக்காதா, சிவபெருமான பிடிக்காதா அப்படியெல்லாம் கிடையாது. வீட்டிலே பாருங்களேன், குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா 2 பேரும் சமந்தான், ஆனாலும் கொஞ்சம் எனக்கு அம்மாவை பிடிக்குங்க, கொஞ்சம் கூட பிடிக்கும். பொம்பளை பிள்ளைங்க பாருங்க, எனக்கு அப்பாவை தான் கொஞ்சம் அதிகமா பிடிக்குங்க, அதுதானே உண்மை. அதே மாதிரி கொஞ்சம் அதிகமா அபிராமி பட்டருக்கு யாரை பிடிச்சது? அம்மாவை பிடிச்சது, அம்பிகையை பிடிச்சது. ஒருத்தவங்களுக்கு பிடிக்கிறதுனால இன்னொருத்தவங்களை தாழ்த்துவாங்கன்னு அர்த்தம் இல்லை. அதனாலதான் அவர் சொன்னாரு பாருங்க, ஐயன் அளந்தபடின்னாரு. ஐயன் அவர் ஒரு நாளும் மறக்கல. அப்படி அம்பிகை பக்தராக திகழ்ந்தவர். ஊரார் அவரை பித்தர் என்று சொன்னார்கள். அதை பத்தி எல்லாம் அவர் கவலையே படல. உலகம் என்ன சொன்னா என்ன, இந்த காலத்துல எப்படியோ வாழ்ற ஆளே இன்னைக்கு எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேங்குது. எப்படி வேணாலும் வாழணும்னு நினைக்கிற ஆளே கவலை
விட மாட்டேங்குது. அவர் பக்தர், அம்பிகை மீது அளவற்ற அன்பு கொண்டவர். அந்த காலத்துல ஒரு வழக்கம் இருந்தது, தான் வணங்கும் அந்த ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். அந்த காலத்துல புலவர்களுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. சில புலவர்கள் பாருங்க, அந்த வணங்கும் தெய்வத்தினுடைய அருளை பெற்று காட்டுவேன்னு ஒரு சபதம் எடுப்பாங்க. அந்த காலத்துல சபதம் எடுப்பாங்க, நான் பாரு 100 பாட்டு பாடுவேன், அதற்குள்ள அம்பிகை எனக்கு அருள் புரிவா, புரிஞ்சே தீர்வா, புரியலன்னா படுவேன், இறந்து போவேன், இந்த மண்ணில் இருக்க மாட்டேன். அப்படி ஒரு முறை இருந்தது. ஒரு சபதம் செய்து கொள்வார்கள். எத்தனை பாடல்கள் பாடுகிறார்களோ அத்தனை கயிறு, உரி மாதிரி. அந்த காலத்துல உரியில தான் தயிர் இருக்கும், நம்ம வீட்டுல எல்லாம் உரியில தான் தயிர். அது போல கயிறு எத்தனை பாடலோ அத்தனை கயிறு கட்டிக்குவாங்க. கீழே பெரிய தீக்குண்டம், தீ எரிந்து கொண்டே இருக்கும். இவங்க அந்த மேல உரியில நிற்பாங்க. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு கயிறு அறுப்பாங்க, அருந்து கொண்டே வரும். ஒவ்வொரு கயிறு 2 பாட்டுல அருள் கிடைச்சிட்டுனா 2 கயிறு தான். இப்படி ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு கயிறுமாக அறுபட்டு கொண்டே இருக்கும். கடைசி வரைக்கும் அம்பாள் அருள் கொடுக்கலன்னு வைங்க, அவள் கருணை கிடைக்கலன்னு வைங்க, எல்லா கயிறும் அருந்து கீழே அந்த தீயில விழுந்து இறக்க வேண்டியதுதான். அதைத்தான் அரிகண்டம் பாடுதல்னு சொல்லுவாங்க, அரிகண்டம் பாடுதல்னு சொல்லுவாங்க. அந்த நிலையை அபிராமி தோற்றுவித்தாள். அவர் நினைச்சு சொல்லல, நான் அம்பிகையினுடைய பக்தன், நான் அழைச்சா வருவா அப்படின்னு ஒரு தருக்கோட அவர் சொல்லல, அவள் சொல்ல வைத்தா. அமாவாசை பௌர்ணமின்னு சொல்ல வச்சது யாரு? அம்மா தான் சொல்ல வச்சா. இந்த இங்க அம்மாவை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, அவ்வளவு அம்சம், அவ்வளவு அழகு. உண்மையா சொல்றேன், அந்த வார்த்தையை சொல்லவே முடியாது, அப்படி ஒரு அழகு. அவர் அதுபோல தியானித்து கொண்டிருக்கிறார். நாமெல்லாம் இப்ப வெளியில பூசை செய்வோம், சித்தர்கள்லாம் என்ன செய்வாங்க, அந்தர்யாகம்னு சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ள பூசை. அம்பிகை எப்படி தியானிப்பார்கள், இந்த மனசுக்குள்ள வச்சு தியானிப்பாங்க. அப்படி தியானித்து கொண்டிருந்தவருக்கு ஒரு சோதனை. இப்ப திடீர்னு நீங்க ஒரு நடிகர் வந்துட்டா என்ன ஆகும், என்னெல்லாம் நீங்க திரும்பி பார்ப்பீங்க. ஏதோ போனா போதுன்னு அழைச்சதுக்கு ஒரு 10 பேர் இருங்க, நீங்க இருங்க, நாங்க போயிட்டு அப்புறம் உங்களை அனுப்புறோம் அப்படின்னு வேணா இருக்கலாம். ஐயா அவர்கள் இருப்பாங்க, அடுத்த வருஷம் உறுதி தானங்கய்யா. சும்மா ஒரு வார்த்தைக்கு சொல்லுவோமே, மனசாட்சி படி சொல்லுங்க. ஒரு பெரிய நடிகர் வந்து இறங்குறாருன்னு வைங்க, தாங்குமா அந்த மேடை? என்ன கீழே தள்ளி விட்டு எத்தனை பேர் இது மேலே ஏறி நின்று அப்படி எட்டி பார்ப்பீங்கன்னு தெரியாது. அந்த அம்மா ஒரு ஆள் வந்துச்சு, அது எங்க, அதெல்லாம் பத்திரமா பெரிய மாதிரி பார்த்துருப்பாரு, நாம இவங்களை பார்ப்போம் அப்படின்னு என்ன அம்பாள்கிட்ட படைச்சிட்டு நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? பல பேர், எல்லாரையும் சொல்லலை, வருத்தப்படக்கூடாது, பல பேர் அப்படி பார்ப்போமா இல்லையா? அதுதானே உலக வழக்கம், அதுதானே வழக்கு. பெரிய மாதிரி எங்கே போக போகிறா, எப்போ போனாலும் பார்க்கத்தான் போகிறோம், நடிகர் வருவாரா அப்படின்னு பார்ப்போம். அதே போலத்தான் சரபோஜி மன்னன் வந்தபோது அங்கே பெரிய சலசலப்பு, ஒரே ஆரவாரம், மன்னன் வாழ்க மன்னன் வாழ்க மன்னன் வாழ்கன்னு. இது எந்த ஒளியும் எந்த ஆரவாரமும் அவர் ஒன்றுமே செல்லல. அவர் தன்னிலை மறந்த நிலையில் இருக்கிறார். அப்படி மறந்த நிலையில் இருந்தவர்கிட்ட இப்படி எல்லா மனிதர்களும் இருக்கும் பொழுது மன்னனுக்கு பாருங்க, உள்ளூர் அம்பாள் உணர்த்துறா, நீ அவன்கிட்ட போய் பேசுந்தா, என்னுடைய பக்தன் இருக்கான்ல. அம்பாள் சொல்றா, அந்த உணர்வை யாருக்கு தர்றா? சரபோஜி மன்னனுக்கு தருகிறாள். காரணம், இந்த ஊரார் அவனை பித்தன் என்று சொல்லுகிறார்கள். அவன் பித்தன் அல்ல, சித்தன் என்பதை இந்த உலகம் உணர வேண்டும்னு அம்மா முடிவு பண்ணா. மன்னன் கேட்டான், அவன் நினைச்சிட்டான்னு வைங்க. அதனாலதான் வள்ளலார் சுவாமிகள் சொல்லுவாரு பாருங்க, இந்த உலகத்துல எல்லாரும் பொருள்னு தேடுறாங்களேப்பா, பொருளை தேடுவோமா? நாமெல்லாம் பொருளை தேடுவோம், அவர்கள் எப்படி தேடுவார்கள்? அருளை தேடுவார்கள். அருள் கிடைச்சிட்டா எல்லாம் கிடைக்கும். அவர் சொல்ற வர்றாரு, எல்லாரும் ஐயா அவர் பித்தருங்க, இப்படிதான் உட்கார்ந்து இருப்பாரு, வருவாரு, இப்படியே அம்மாவை வெறிக்க பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நாங்களும் ஒன்றும் சொல்றது இல்லைங்க, விட்டுடுங்க. அவர் கேட்கிறார், கேட்க செய்தாள் அம்மா. இன்னைக்கு என்ன திதி? அன்னைக்கு தை அமாவாசை. எவ்வளோ இந்த முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது யாராவது எது கேட்டாலும் நம்மளுக்கு எவ்வளவு மனசுக்குள்ள என்ன வரும்? நல்ல அழகான கற்பனை அதுதானே வரும். அவன் அந்த பௌர்ணமி நிலவு போன்ற வதனத்தை அவர் மனசுக்குள்ள தியானிச்சுட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு என்ன திடீர்னு தன்னை மறந்த நிலையிலே பௌர்ணமி, யார் அம்மா நினைச்சு சொல்றாரு, அந்த முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு என்ன திதி? பௌர்ணமி. இன்னைக்கு என்ன திதி? பௌர்ணமி. சுத்தி இருக்கிறவங்கலாம் சிரிக்கிறாங்க. அப்பவே சொன்னோம்ல, அவர் அப்படிதான் அவரா பேசுவாரு.
இவர் தட்டுறாரு மன்னர். அப்பதான் அவருக்கு மெய் உணர்வு. என்ன சொன்னேன்னு கேட்டார். பௌர்ணமின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, நீங்க என்ன கேட்டீங்க? இன்னைக்கு என்ன திதின்னு கேட்டேன். இன்னைக்கு தை அமாவாசை தானே, பௌர்ணமின்னு சொன்னீங்களே. ஒரு சொன்னார், சொன்னது நான் அல்ல, நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் சொல் வார்த்தை என்று நான் உரைக்கும் வார்த்தை என்று நாட்டீர் நான் ஏன் உரைப்பேன்? நானார் எனக்கு ஒரு ஞான உணர்வேது சிவம் ஊனாடி நில்லாவுளி என்று மாணிக்கவாசக பெருமான் பாடியதை போல, ராமலிங்க சுவாமிகள் பாடியது போல, நான் சொன்ன வார்த்தை என்பது நான் சொன்னதல்ல, என் மூலமாக என் அன்னை சொன்னது, என் அபிராமி சொன்னது. அவள் சொன்னால் நிலவு வரும் அப்படின்னார். அப்படி சொல்லிட்டு தான் போய் எப்படி பண்ணாரு, தீகுண்டத்துக்கு மேல இருந்துகிட்டு தொடங்கும் பொழுதே என்ன சொல்ல வச்சது நீ, என்ன ஆட்டுவிக்கிறவன் நீ, ஊட்டுவிக்கிறவன் நீ. ஊட்டுவிக்கிறதுனோன்னு இன்னைக்கு ஒரு நினைப்பு எனக்கு வந்தது பாருங்க. இன்னைக்கு ஆண்டாளை பார்க்கறதுக்கு ஆண்டாள் இன்று முழுவதும் என்ன விரதத்துல போட்டான். இன்னைக்கு முழுசா விரதம். ஸ்ரீவில்லிபுத்தூர் மண்ணை மிதிக்கணும்னா பெரிய தவம் மட்டும் செய்திருக்க கூடாது போல, விரதமும் இருக்கணும் போல. நாங்க காலையில கிளம்பும் போது கோயிலுக்கு போறோமே, விரதத்தோடு போவோம்னு தொடங்கணும். அதான் பாருங்க, கையிற் பொருளும் கைக்கும் வாய்க்கும் எவ்வளவு தூரம். இதை எடுத்து இப்படி போடணும்னாலும் எழுதி இருக்கணும். என்ன 2 கிலோமீட்டரா இருக்கு இந்த கைக்கும், இப்படி எடுத்து போட்ட முடியாதா? இதை இப்படி எடுத்து வாயில போடணும்னாலும் விதிக்கப்பட்டிருக்கணும். 1000 பணம் இருக்கலாம், 1000 செல்வங்கள் இருக்கலாம், 1000 உறவுகள் இருக்கலாம். இந்த உலகத்திலே நம்மை நடமாட செய்பவள், மரியாதையை தருபவள், அறிவை தருபவள், சகலத்தையும் தருபவள் அவள் தான். அவள் நினைச்சா தான் எதுவும் நடக்கும். அந்த எண்ணத்தை மட்டும் விதைச்சுக்கோங்க. நான் வேண்டாம், நீ சொல்லி பாருங்க, இன்னும் 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 நம்மை உயர்த்தி கொண்டிருப்பாள். அதனால சொல்றேன், இன்றைக்கு நீங்கள் எந்த நிலைமையில வேணாலும் இருக்கலாம், மனசுக்குள்ள 1000 கலக்கம் இருக்கலாம், புழுக்கம் இருக்கலாம், நம்முடைய கவலையை கேட்பதற்கு யாரும் இல்லையே அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம். யாரும் இல்லையா, ரொம்ப சந்தோஷம். அப்பதான் அம்பாள்கிட்ட ஓடி வருவோம். பக்கத்துல யாராவது கேட்க ஆரம்பிச்சா அம்மாவை திரும்பி பார்ப்போமா? அதனால தான் அம்மா இப்படி சோதனைகளை எல்லாம் நமக்கு தருவா. யாரும் கேட்க கூடாது, என்ன தேடி ஓடி வா. நான் கேட்க இருக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்களிடம் கையேந்தி கொண்டிருக்கிறாய்? நீ ஏன் மற்றவங்களை செவிசாய்க்கணும்னு நீ ஏன் நினைக்கிற? அம்பாள் சொல்லுவா. அதனால தான் அந்த அரிகுண்டத்தின் மீது எழுந்தவர் பாடுகின்ற பொழுது பாடினார், உதிக்கின்ற செங்கதிர். நாம நினைப்போமா, கீழே தீ எரிந்து கொண்டிருக்கிறது, வாழ்வா சாவாங்கிற நிலை. அந்த நிலையில அம்பாள நினைச்சு அவர் பாடினா பாரு, சொன்னது நான் அல்ல நீ. அப்ப என் வாழ்க்கை இந்த ஊரார் முன்னால் அஸ்தமனமாகாமல் இருக்கணும்னா நீ வரணும் அப்படி நினைச்சுதான் தொடங்கினார். எப்படி தொடங்கினார்? ஐயா அவர்கள் சொல்லி எடுத்தோன்னே என்ன பயமுறுத்தி விட்டுட்டாங்க. நீங்க தப்பிக்கவே முடியாது, இங்க எங்க பிள்ளைங்கள்லாம் உங்களை விட சமத்து. இன்னும் பாருங்க, கொஞ்ச நாள்ல நாங்க வெளியில இருந்து ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து சொற்பொழிவு நடத்த மாட்டோம், எங்க பிள்ளைகளே மேடை ஏறி பேசக்கூடிய அளவிற்கு நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம்னு ஐயா அவர்கள் சொல்லும் பொழுது மகிழ்ச்சி தான். இந்த சமூகம், இந்த சமுதாயம், இளைய சமுதாயம் இறைவனை தேடணும், நல்ல வழியில நடக்கணும். அதுதான் எங்களுடைய ஆசை. பிழைப்பு எப்படி வேணாலும் வாழ்க்கையில நேர்மையா இருந்து ஒரு இட்லி கடை போட்டு கூட சமாளிச்சுக்கலாம். நானும் நல்லா சமைப்பேன். ஆனா எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டுறாதீங்க நல்லா சமைப்பாங்களான்னு. எந்த வீட்டுக்காரும் மனைவி நல்லா சமைப்பான்னு ஒத்துக்கிட்டாங்க? யாராவது ஒத்துக்குவாங்களா? 60 வருஷம் ஆனாலும் என்னத்த எங்க அம்மா மாதிரி இல்லை. அதுதான் உண்மைங்க. காரணம் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு ஆடவனுக்கும் ஒரு தாய் பாருங்க, இந்த முதல் சுவைய தாய் தான் தர்றா. அதான உண்மை. உணவை மட்டும் தாய் ஊற்றதில்லை, இந்த முதல் சுவை தாயிடம் இருந்து தான் ஒரு குழந்தை வாங்குது. அதுதான் அதுக்கு அமிழ்தம். எப்படி சமைச்சாலும் நாம சொல்லுவோம், இந்த சாப்பாட்டை இவர் எவ்வளவு நல்லா இருக்குங்கிறாரு, இவருக்கு மனசாட்சி இருக்கா? நாம எவ்வளவு மாங்குன்னு சமைக்கிறோம், எவ்வளவு பேர் நினைக்கிறோம், உண்மையா இல்லையா? எங்க வீட்டுக்காரெல்லாம் இது நாள் வரைக்கும் ஆக அருமை அற்புதம் அப்படின்னு சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? சொன்னதே கிடையாது. சொல்லாம இருக்கிறது நல்லதுன்னு நாமெல்லாம் விட்டுறது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் தோணும். ஆனா என் பிள்ளை பக்கத்துல டேபிள்ல உட்காந்துக்கிட்டு சொல்லுவான், சூப்பர்மா, நல்லா இருக்குமா. எங்க வீட்டுக்காரவங்க பார்ப்பாங்க, முறைக்க தான் செய்வாங்க. காரணம் என்ன தெரியுங்களா?
தெரியுங்களா? ஒவ்வொரு பிள்ளைக்கும் தாய் சாப்பாடு தான் அமிழ்தம். அதனாலதான் தாய் முதல்ல குழந்தைக்கு ஊட்டும் பொழுது உணவை மட்டும் ஊட்டுறதில்லை, உணர்வையும் சேர்த்து தருகிறாள். அது விருப்போ வெறுப்போ. ஒரு தாய்க்கு ஒருத்தன் பகைனா பிள்ளைக்கும் பகைதான். பார்த்துருக்கீங்களா? தாய்க்கு பகைனா பிள்ளைக்கும் பகை. கவனமா இருக்கணும். நம்முடைய விருப்பு வெறுப்ப பிள்ளைகள்கிட்ட ஒரு நாளும் சுமத்தக்கூடாது, விதைக்க கூடாது. அதுல பெற்றோர்கள் கவனமா இருக்கணும். அதை இங்க சொன்னாரு பாருங்க, உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம். திருமணமான பெண்கள் எல்லாம் இங்கே வடமொழியில சீமந்த சரணின்னு சொல்லுவாங்க. உச்சி திலகம், குங்குமத்தை சூடி கொள்ளுகிறோம். ஆனா என் அம்மை எதை சூடி கொண்டிருக்கிறாள் தெரியுமா? உதிக்கின்ற செங்கதிரை எடுத்து தன் உச்சியிலே சூடி கொண்டிருக்கிறாள். உச்சி திலகம். மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மென்கடி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழு துணைனா. இந்த உலகத்துல 1000 துணை இருக்கலாம், நான் உன் கூடவே வருவேன்பா, உனக்காக உயிரை கொடுப்பேன், நீ இல்லைன்னா நான் இல்லை சொல்லுவோமா மாட்டேன். இத்தனை பேர் சொல்றாங்க. ஒரு வீட்டுக்காரர் இப்படிதான் சொல்லியிருக்காரு. ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க, நான் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ நானும் இருக்க மாட்டேன், உடனே செத்து போயிடுவேன். அவ்வளவு பாசமா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவ்வளவு சந்தோஷத்தை தாங்குற அளவுக்கு என் உடம்புல வலு இல்லை, அதிர்ச்சியிலே போய் சேர்ந்துருவன்னாராம். எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாரும் துணைக்கு வருவார்களா? அவர் விழு துணைங்கிறாரு. அப்படி பாடிக்கிட்டே வந்தாரு பாருங்க. அவருக்கே ஒரு சோர்வு தென்பட்டு இருக்கலாம். அவர் சொன்னாரு, விழிக்கே அருளுண்டு, உன் விழினாலே கருணை தானே. இந்த உலகத்துல சிவபெருமான் அருளை நினைக்கின்ற பொழுது யாரா இருந்து அருள்றானா? அம்மாவா இருந்துதான் அருள்றானா? அதனாலதான் சிவபெருமான் உலகத்து உயிர்களை எல்லாம் காக்க நினைக்கின்ற பொழுது சக்தியாக இருக்கிறான். அதனாலதான் அரணது அருள் தான் சக்தி அப்படிங்கிறாங்க. அரணது அருள் தான் சக்தி. அவர் இங்க பாடுறாரு பாருங்க, பாடிக்கிட்டே வர்றாரு. விழிக்க அருள் உண்டு, உன்னுடைய கடைக்கண் பார்வைக்கு எவ்வளவு மேன்மை இருக்கிறது. தன் அருள் நிறைந்த ஒன்றுதானே. ஆனா அந்த கடைக்கண்ணை என் மீது செலுத்த மாட்டாயா? அவர் கேட்கிறார், தவிப்போடு கேட்கிறார். விழிக்கே அருள் உண்டு, அபிராமி வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு, எமக்கவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்றுவன் பாவங்களே செய்து பால்நரக குழிக்கே அழுந்தும் கைவர்தம்மோடு என்ன கூட்டினே. அம்மா கொஞ்சம் நினைச்சு பாரு, உனக்கு 1000 வேலைகள் இருக்கலாம், 1000 பேரை காக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கலாம், 1000 பேர் பெரியமாறி என்று உன்னை அழைத்து கொண்டிருக்கலாம். அந்த கூக்குரல்களுக்கு மத்தியில், அந்த ஒளிகளுக்கு மத்தியில் இந்த ஏழையாகிய என்னுடைய குரலையும் கொஞ்சம் கேளம்மான்னு கெஞ்சினார். உடனடியாக பாருங்க, அம்மா அதுக்கு மேல பொறுக்கவே இல்லை. உடனடியாக தன்னுடைய காதிலே அணிந்திருந்த தாடங்கம்னு சொல்லுவாங்க, அந்த தோடு சக்கர வடிவத்தில் இருக்கும், அதை அப்படி எடுத்து அப்படி விண்ணிலே தவழ விட்டால் தை அமாவாசை பௌர்ணமியாக ஒளிர்ந்தது. அடி ஒளிர்ந்தது. உடனே பாடினார், கூட்டியவா என்னை தன்னடியாரில் கொடியவனை ஓட்டியவா, என் கண் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா, கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா, நடமாடகத் தாமரையாரணங்கே. பாடி முடிச்சாரு. அப்ப பாடல அந்தாதிய நிறைவு செய்யணும் இல்லையா? தொடங்கும் பொழுது உதிக்கின்ற செங்கதிர்னு தொடங்கினாரு. நிறைவு செய்யும் பொழுது எப்படி முடிச்சாரு தெரியுங்களா? குழைய தழுவிய குன்றையம் தார் கமல் கொங்கை வள்ளி, கழையை பொருத திருநடுந்தோளும் கரும்பு வில்லும், விளைய பொருதிரல் வேரியம் பானமும் வெண்ணகையும், உழையை பொறு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே. யாரெல்லாம் பெரிய மாரியம்மனை துதிக்கிறார்களோ, அவளை போற்றுகிறார்களோ, அவளை வந்தனம் செய்கிறார்களோ, அவர்களுக்கு ஒரு நாளும் இருள் என்பதே, தாழ்வு என்பதே, துன்பம் என்பதே இல்லை, என்னாலும் உதயம்தான். அதனாலதான் அம்பாளுக்கு பாருங்க, சகஸ்ர நாமத்துல சதா உதிதா, அவள் எப்போதும் உதித்துக் கொண்டிருக்கிறாள். மகாகவி பாரதி சொல்வார் பாருங்க, காளி பராசக்தி கணந்தோறும் உதிப்பாள்வர், அவள் உதித்து கொண்டே இருக்கிறாள். அப்படி அந்த அறிவு நம்முடைய உள்ளங்களிலே, அந்த ஒளி அம்பாள் என்கின்ற அந்த கதிரவன், அந்த ஞாயிறு நம்முடைய உள்ளத்திலும் உதிக்கணும், இல்லத்திலும் உதிக்கணும்ங்கிறதுனாலதான் தலைப்பு உதிக்கின்ற செங்கதிர். எவ்வளவு அற்புதமாக பெரியவர்கள் சொன்னார்கள். முன்பே சொன்ன பாருங்க, இன்னைக்கு நாமெல்லாம் ஒரு பரபரப்பான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
நம்பிக்கை குறைந்து மனிதர்கள் மேல இன்னைக்கு நம்பிக்கை இல்லை, குறைஞ்சுக்கிட்டே வருது. அன்னைக்கெல்லாம் வெறும் வாய் வார்த்தை தான். இன்னைக்கெல்லாம் பத்திரத்தில் எழுதி கொடுத்தாலும் அதுக்கு மதிப்பு இல்லை. இங்கே ஒரு பத்திரம் போடுறாங்க, அங்கே ஒரு பத்திரம். இன்னைக்கு காலம் எப்படி இருக்கு? காலமாக தான் இருக்கு, கலிகாலமாக தான் இருக்கு, சரியா தான் இருக்கு எல்லாமே. இன்னைக்கு உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நாம நிக்கிறோம், நமக்கு விருப்பம் இல்லையோ நம்மை அப்படியே தள்ளுது. நீ வந்து தான் ஆகணும், நீ சேர்ந்து தான் ஆகணும், இந்த உலகத்திற்கு ஏற்ப உன்னை மாத்திக்கிட்டு தான் ஆகணும். நமக்கு விருப்பம் இல்லையோ இருக்கோ, அப்படிதானே? இன்னைக்கெல்லாம் பாருங்க, ஒரு காலகட்டத்திலலாம் பெரியவர்கள், இன்னைக்கெல்லாம் அந்த பிள்ளைகள் எல்லாம் இவர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி வரும் காலத்திலும் இது போன்ற பெரியவர்கள் தலைவர்கள் உருவாகணும். அதுதான் அம்பாள்கிட்ட நான் கேட்கிறது. அவர்கள்லாம் எவ்வளவு கண்ணியமிக்கவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பேசும் பொழுது எவ்வளவு தன்மையோடு பேசுகிறார்கள், பார்த்திருக்கீங்களா? அது பிள்ளைகள் பழகிக்கணும். இன்னைக்கு எதை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளுக்கு எதை மனசாட்சியோடு யோசிச்சு பாருங்க. ஒரு 20 ஆண்டுகளாக பிள்ளைகளை நாமளா வளர்க்கிறோம்? நாம வளர்க்கிறோமா? அவனா வளர்றான். எதை பார்த்து வளர்றான்? நாம சீரியலை பார்த்து வளர்க்குறோம், அவன் யூடியூப்பை பார்த்து வளர்க்குறான். ரீல்ஸ், டிக்டாக்லாம் இருக்கா? அதெல்லாம் இல்லையா? டிக்டாக்லாம் இல்லை, ஒழிச்சிட்டாங்க. அதே மாதிரி நானும் பெரிய மாறிமிட்ட கேட்குறது, அம்மா எனக்கு வாய்ப்பே வரலைன்னாலும் பரவாயில்ல, நான் கஞ்சி குடிச்சியாவது சத்தியங்க, அதெல்லாம் அம்மாட்டான் பொய் சொல்ல மாட்டேன். அவ்வளவு வேதனை. ஏன்னா அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் இன்னைக்கு சகஜமாயிடுச்சு. கெட்ட வார்த்தைகள், தேவையில்லாத காட்சிகள். இன்னைக்கு எப்படி வேணாலும் பிழைக்கலாம், அப்படிதானே சொல்றாங்க. எப்படி வேணாலும் இன்னைக்கு சொல்றத பாருங்க. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும், நீங்கள் ஓடிக்கொண்டே இருங்கள்னா நாம என்ன ஆடா மாடா நாயா? அதுக்குதான் ஒன்னும் கேட்காது. இந்த தெருவில் ரோட்ல படுத்து கிடக்கும், ஹாரன் அடிங்க, திரும்பியே பார்க்காது. ஓ, அதுக்கு என்ன 15 வருஷமோ 20 வருஷமோ? இன்னைக்கு எது கற்பிக்கப்படுகிறது கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். எல்லாரும் சொல்லத்தான் செய்வாங்க, என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். நம்முடைய இலக்கு என்ன? அதை அடைவதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம். யாரை பத்தியும் கவலைப்படக்கூடாது. இப்படிதான் ஒருத்தவன் யாரை பத்தியும் கவலைப்படாம வாழ்ந்தான். யாரு? துரியோதனன். இன்னைக்கு சொல்றாங்க பாருங்க, யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க, போய் வெற்றி பெற்றுட்டு புகழ் அடைஞ்சுக்கிட்டு நில்லுங்க. யாரெல்லாம் உங்களை கேவலமா பேசினாங்களோ அவங்கெல்லாம் உங்கள்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க லைன்ல நிப்பாங்க. நமக்கு தேவை வெற்றி தான். அது எப்படி வந்தா என்ன? இன்னைக்கு நான் சொல்றது பொய் இல்லை. நீங்க பாருங்க, இன்னைக்கெல்லாம் வசனங்கள் பாருங்க, இன்னைக்கு தன்னம்பிக்கை பயிலரங்கள்லாம் பாருங்க. காதுல வாங்காதீங்க. அது யாருக்கு பொருந்தும்னா, இந்த மாதிரி 56 ஆண்டுகள் ஒரு மன்றத்தை, சமய சொற்பொழிவு என்கின்ற பெயரிலே ஒரு மன்றத்தை தொடங்கி 1000 சமூக பணிகளை செய்கின்ற பொழுது, திருப்பணிகளை செய்கின்ற பொழுது 1000 பேச்சு வரும், 1000 ஏச்சு வரும், 1000 விமர்சனம் வரும், 1000 தடைகள் வரும். நல்லதை செய்யும் போது இதெல்லாம் வரும் பொழுது, அப்பா அவள்கிட்ட பாரத்தை போட்டுட்டு நாம செய்வோம் அப்படின்னு நல்லவர்கள் நினைச்சா அது சரி, அவர்களுக்கு பொருந்தும். யோசிச்சு பாருங்க, நல்ல காரியத்தை செய்யறதுக்கு இந்த வார்த்தை பொருந்தும். நல்லதுக்கு தடை வரத்தான் செய்யுங்க, என்ன வேணாலும் சொல்லட்டும், நாம செஞ்சுக்கிட்டே இருப்போம். நல்லது இன்னைக்கு விதைக்கிறோம், நாளைக்கு அறுவடையை பார்ப்போம், அது வேற. எப்படி வாழணும்னே தெரியாம எப்படி வேணாலும் வாழலாம். ஒழுக்கம் முக்கியம் கிடையாது, எந்த ஒழுக்கமும் முக்கியம் கிடையாது. இன்னைக்கு எல்லாம் பணம் தான். குடும்பத்தில் இருக்கிறவங்க பணத்தை தேடுறாங்க. சரி, இன்னைக்கெல்லாம் படிக்கிற பிள்ளைகளுக்கும் பாருங்க, கல்லூரியில சேர்க்கும் பொழுதே எங்கள் கல்லூரியில படிச்சா இத்தனை லட்சம் சம்பாதிக்கலாம், இதுதான் விளம்பரம். இன்னைக்கு கல்லூரியை நாம எப்படி சேர்க்கிறோம்? அந்த கல்லூரிக்கு எந்த நடிகர் வந்தார்? இன்னைக்கு பெரும்பாலான கல்லூரிகள்ல பாருங்க, இப்ப தெரியுதுங்களா ஏன் கல்லூரிகள்லாம் நம்மளை கூப்பிடுறது இல்லைன்னு? எல்லாத்தையும் பகைச்சிக்கிறது, ஒருத்தரை விடுறது கிடையாது. ஆனா என்ன, யாரை பகைச்சாலும் பெரிய மாறி துணை இருப்பா. கல்வி கூடங்கள் என்பது கல்வியை விதைக்கணும். கல்வி என்னும் நிலங்களிலே என்ன பண்ணணும்? பள்ளி என்னும் நிலங்களிலே கல்வி தானதான் விதைக்கணும். திரைப்படத்தை விதைக்க கூடாது, சினிமா நடிகர் அப்படிங்கிற மோகத்தை விதைக்க கூடாது. ஆனா இன்னைக்கு பெரும்பாலான பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் என்ன செய்யுது? எப்படி புகழ் பெற்றாலும் பரவாயில்ல, பள்ளிக்கூடத்துக்கு அழைங்க, கல்லூரிக்கு அழைங்க, அடுத்த வருஷம் பாருங்க அட்மிஷன் அப்படி பிச்சுக்கிட்டு போகும். நடக்குதுங்க. நாம யாராவது பெரும்பாலானவர்கள் இந்த பள்ளிக்கூடத்துல நல்லா சொல்லி தருவாங்களா கேட்கிறோமா?
யார் வந்தாங்க, யார் போகிறாங்க, டான்ஸ்லாம் நல்லா ஆடுவாங்களா? நானும் என் பையன் கல்லூரியில் தான் படிக்கிறார், கல்லூரியில் தான் சேர்த்துருக்கேன். பெரிய கல்லூரியெலாம் இல்லை, சேர்க்கக்கூடிய வாய்ப்பை அப்பன் கொடுத்துருக்குறான். பள்ளிக்கூடம்னா பள்ளி படிப்பு வேணும், கல்லூரினா பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை தரணும். அது இருந்தால் போதும், படிச்சுட்டு வா அனுப்பிச்சாச்சு. அவர் போய் சேர்ந்த உடனே வழக்கம் போல எல்லா பிள்ளைகளும் நாம் என்ன கேட்போம், பெரும்பாலான பெற்றவங்க என்ன கேட்போம், நாம் எப்படி மோசமாக சம்பாதிச்சாலும் சமைச்சாலும் ஐயா சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்போம்ல. அதே மாதிரி நான் சேர்ந்த உடனே என் பையன்கிட்ட கேட்டேன், என்னப்பா காலேஜில் சாப்பாடு எப்படி இருக்கு? உடனே பிள்ளைகள் என்ன சொல்லும், ஒன்றும் சரியில்லைம்மா. அதானே சொல்லுங்க. இங்கே என்னமோ நாம் நலபாக மாதிரி சமைச்சு போட்ட மாதிரி, அங்கே தான் மோசமாக இருக்கிற மாதிரி. நல்லா இருந்தாலும் பிள்ளைகள் என்ன சொல்லும், ஒன்றும் சரியில்லைம்மா. ஒரு நாள் சொன்னார், நான் சொன்னேன், அப்பா ஹோட்டலுக்கு போகிறோம், அங்கே எது முக்கியம், சர்வர் அப்படி ஓடி ஆடி டான்ஸ் ஆடி மோசமான சாப்பாடை கொண்டு வந்து வைக்கிறாருன்னு வைங்க. யோ, உன் டான்ஸை பார்க்கவா இங்கே வந்தேன், சாப்பாடை தானே என் சாப்பிட வந்தேன், சாப்பாடை ஒழுங்காக கொடுக்காம என்ன ஆட்டம் கேட்போமா மாட்டோமா? கேட்போமா மாட்டோமா? ஹோட்டல்னா சாப்பாடு நல்லா இருக்கணும், அதான முக்கியம். இங்க வந்தா மந்திரம் கேட்கணும், வழிபாடு நல்லா இருக்கணும், ஆலயத்துல கலை நிகழ்ச்சிகள் ஆட்டம் பாட்டம் எதுக்கு? பள்ளிக்கூடம்னா கல்லூரிகள்னா என்ன இருக்கணும், அங்க கல்வி இருக்கணும். அங்க சாப்பாடு நல்லா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, படிப்பிக்கணும், அதுதான் அங்க முக்கியம். பிள்ளைகளை சீர்படுத்தணும், அதுதான் கல்விக்கு முக்கியம். ஒரே ஒரு கதையை சொன்னேன், ஒன்றும் இல்லைப்பா, அந்த காலத்துல எல்லாம் குருகுல கல்வின்னு ஒன்று உண்டு. குருவுக்கு பல பணிவிடைகள்லாம் செஞ்சு தான் படிக்கணும். அந்த பணிவிடை செய்கிறோம் பாருங்க, அதுக்கே பெரிய பொறுமை, அவ்வளவு பயந்து பயந்து செய்வாங்க. குருவுக்கு அவ்வளவு மரியாதை இருந்தது. அந்த பணிவு இல்லைன்னா எதையுமே சாதிக்க முடியாது. அதனால தான் பெரியவர்கள் அந்த காலத்தில் ஆசிரியர்களை மதிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு பெரம்பு தூக்கவே முடியலையே. எங்களுடைய தலைமை ஆசிரியர் நான் படித்த பள்ளியிலலாம் வருத்தப்படுறாங்க, அம்மா உங்கள் காலமெல்லாம் வேறம்மா, இப்பெல்லாம் பிள்ளைகளை திட்டுனா அந்த புத்தக பையன் அப்படி தூக்கி போடுறானா. தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய எனக்கு பாடம் எடுத்த எங்களுடைய ஆசிரியர் சொல்கிறாங்க, அள்ளிராணி, திட்டுனா மரியாதை இல்லாமல் அந்த புத்தகத்தை அவன் எடுத்து அந்த வைக்கிற அந்த முறையை பார்க்கும் பொழுது நமக்கு பக்குன்னு இருக்கு. பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை தர முடியல, பயமா இருக்கு, ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா. திட்டுனா வீட்டிலேருந்து ஃபோன் வருவான், எப்படி ஏன் என் பிள்ளைய திட்டுறீங்க, நாங்களே திட்டலை, நீங்க எப்படி திட்டலாம், படிச்சா பாருங்க, இல்லைன்னா விடுங்க. பிள்ளைகளை அடிக்கிறதோ திட்டுறதோ அப்படி நாம வளர்க்குறோம். ஒரே ஒரு கதை சொன்னேன். அந்த காலத்துல குருகுல கல்வியை கற்பதற்காக ஒரு மாணவன் போனான். ஓராண்டானது ஈராண்டானது கற்றுக்கொண்டே இருந்தான். ஒரு நாள் தயங்கி தயங்கி குருவிட்ட வந்து நின்னா, என்னப்பா ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டாரு. இல்லை ஒன்னே ஒன்று சொல்லணும். சரிப்பா சொல்லு, என்ன சொல்லணும்? இல்லை, இன்னைக்கு சாப்பாட்டில் கொஞ்சம் வேப்பெண்ணெய் வாசனை வந்ததுங்கய்யா. அம்மா சமைச்ச சாப்பாட்டில் வேப்பெண்ணெய் வாசனை வந்துச்சு, அதை உங்கள்கிட்ட சொல்லலாம், ஏதோ தெரியாமல் பட்டிருக்கும் போல, அதை உங்கள்கிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன், கொஞ்சம் கசப்பாக இருந்தது சாப்பாடுன்னா. குரு சொன்னார், அப்பா 2 வருஷமும் உனக்கு வேப்பெண்ணெயை கலந்து தான் சாப்பாடு கொடுத்தோம், படிப்பில் உனக்கு கவனம் இருந்தது, அதனால சாப்பாட்டில் இருந்த சுவை உனக்கு தெரியல, இப்போ படிப்பில் கவனம் விட்டு போணுச்சு, அதனால சாப்பாட்டில் இருக்கிற குறை உனக்கு தென்படுகிறது, கற்றது போதும் கிளம்புன்னாராம். அந்த கதையை சொன்ன, அதுக்கப்புறம் புள்ள பேசுமா? ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, சாப்பாடை மட்டும் என்னைக்கும் குறை சொல்லக்கூடாது. தாயை பழிச்சாலும் எப்படி தண்ணியை பழிக்க கூடாதோ அதே போல சாப்பாடு ஒரு நாளும் இது சரியில்லை, இது நல்லால, இது எனக்கு பிடிக்கல, கஞ்சி கொடுத்தாலும் குடிச்சுத்தான் ஆகணும். பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்களேன். என் வீட்டில் எங்கள் பையன் கேள்வியே கேட்க மாட்டார், என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவார். தெரியுதுமாங்கிறாங்க. நீங்கள் இங்கே இந்த போடும் பொழுதே வீட்டில் பேச விடுவீங்களா மனுஷனை? அப்படியெல்லாம் கிடையாது. பிள்ளைகளுக்கு நல்லதை நாம் சொல்லி தந்தே தீரணும். இன்னைக்கெல்லாம் ஒரு பிள்ளையா இருந்தாலும் அடிச்சு வளர்க்கணும், கண்டிப்பும் இருக்கணும், கனிவும் இருக்கணும். அதுதான் அம்மாவுக்கு அழகு. அதைத்தான் அம்மா பண்ணா. முன்ன சொன்ன பாருங்க, இந்த உலகத்துல எல்லாரும் பணம் பணம்னு போறாங்களே, அந்த பணத்தால எல்லாரும் எல்லாத்தையும் சாதிக்க முடியுதா? முடியாது, ஒரு நாளும் முடியாது. என்ன நாம ஓட்டு வீட்டில் இருந்துக்கிட்டு புழுங்குவோம், பணக்காரர்கள் ஏசியில் உட்காந்துக்கிட்டு புழுங்குவாங்க. அதான உண்மை. புழுக்கம் எல்லாருக்கும் ஒன்று தான். சமீபத்தில் பார்த்தோமே, இந்திய நாட்டினுடைய பெரும் பணக்காரர் எப்படி சாமி கும்பிட்டாருன்னு இன்னைக்கெல்லாம் வந்ததா இல்லையா?
பணம் தான் தைரியத்தை கொடுக்குமே, பணம் தான் தன்னம்பிக்கையை கொடுக்குமே, பணம் இருந்தா தான் இந்த உலகமே அடிபணியுமே. ஏன் தெய்வத்திடம் வந்து கெஞ்சுகிறார்கள், கதறுகிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள்? யோசிச்சு பாருங்க. ஏன் வரிசையில் நிற்கிறாங்க? எல்லாம் ஆகாது. வள்ளலார் சுவாமிகள் கேட்டாராம், ஐயா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே, எல்லாரும் பொருள் பொருள் பொருள்னு தேடி போறாங்களே, நான் எதை தேடுவது என்று வள்ளலார் சுவாமிகள் சிவபெருமானிடத்துல கேட்ட பொழுது, ஐயா பொருள் தேடட்டும், பொருள் அவசியம்தான், அது முக்கியம் அல்ல, ஆனால் நீ அருளை தேடு, அருளை தேடினால் இந்த பொருளும் உன்னை வந்து சேரும், அது பொருளும் உன்னை வந்து சேரும், புகழும் சேரும், புண்ணியமும் சேரும். அது சொல்றாரு, அருள் பெறின் எல்லாம் ஆகும். வள்ளலார் சுவாமிகள் சொல்றாரு பாருங்க, கவனத்துல வச்சுக்கோங்க, அருள் பெறின் எல்லாம் ஆகும், இது உண்மை. வள்ளலார் சுவாமிகள் சொல்றாரு, இது உண்மை. அருள் உற முயலுக என்று அருளிய சிவமே அப்படின்னு பாடுறாரு. அதே போலத்தான் அருள் பெறின் ஓர் துரும்பும் ஐந்தொழில் புரியும் தெருள் ஈது என்று செப்பிய சிவமே. இறைவன் நினைச்சா எல்லாம் சாத்தியம். அதை சாத்தியப்படுத்தினால் பாருங்க, ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கெல்லாம் பாருங்க, தேவைப்படுற நேரத்தில் தாய் தகப்பனினுடைய அரவணைப்பு அவசியம் பிள்ளைகளுக்கு. மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டுமிட்டு பூவாடை காரியம்மா அம்மாடி அருளாடி வந்திடம்மா. உடுக்கை பம்பை முரசொலிக்க உருமி மேளம் தானொலிக்க சித்தாங்கு ஆடிகட்டி தாயேனி சீரி எழுந்திடம்மா. ஸ்ரீவில்லிபுத்தூரிலே கோயில் கொண்ட பெரிய மாரி அம்மன் நீயே, ஆத்தாளே அழைக்கின்றேன், ஆடி இங்கு வந்திடம்மா. ஐயாவுக்காக ஒரு சின்ன 2 வரி தான், ஏதோ எனக்கு தெரிந்தது. அதனால அம்மா வந்துட்டா, இப்போ பாருங்க 4000 கேட்டீங்க, 40,000 வரும். ஏன் கவலைப்படுறீங்க? ஐயா கவலையெல்லாம் என்ன, இந்த சமூகத்துக்கு பணி செய்யணும், திருப்பணி செய்யணும், அவர்களுக்காக கேட்பது அல்ல. அள்ளி கொடுங்க, அள்ளி கொடுப்பா. சும்மா பேச்சுக்காக சொல்றேன்லாம் நினைக்காதீங்க. நீங்க கொடுக்க கொடுக்க நீங்க யார்கிட்டையும் கேட்கிற நிலைமை வராது. இது சத்தியம், இது சத்தியம், என்னுடைய அனுபவ உண்மை. என் தாயார் எனக்கு சொல்லி தந்தது அது ஒண்ணுதான், தர்மம் செய்ய. நிறைய கொடு, கேட்கிறவங்களுக்கு. ஈ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் ஈது இடியென்ற போது அவருக்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும் சொன்னார் பாருங்க ராமலிங்க சுவாமிகள். அப்பா, நான் போய் யார்கிட்டையும் எனக்கு இதை கூட அதை கூடன்னு கேட்க கூடாது. ஆனால் யாராவது ஒருவர் இது இல்லை என்று என்னை தேடி வந்தால் இல்லை என்று சொல்லாத நிலையை எனக்கு கொடுன்னாரு. கொடுத்து பாருங்க, நீங்க வேணா கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த அம்மாவை என்ன ஒரு நாள் புக் பண்றீங்களா, நான் ஒவ்வொரு நாள் ஸ்பான்சர் பண்றேன், எவ்வளவா இருந்தாலும் நான் கொடுக்குறேன். அந்த நிலைக்கு அம்பாள் உணர்த்துவா. என்ன அழைக்கிறீங்க அழைக்கல, அது வேறு விஷயம். எங்கேயோ ஒரு இடத்துல படியலப்பா. பெரியவர்களினுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து கொடுங்க, கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் நாம யாற்றையும் கேட்க வேண்டிய நிலை வராது. தர்மம் செய்யணும், அதே போல சமூக பணிக்கென்று தங்களுடைய ஒத்துழைப்பை தரணும். இப்படியெல்லாம் தரும் பொழுது பாருங்க, திடீர்னு வீட்டில் ஏதாவது மருத்துவ செலவு ஏற்படும், வராது, விரயம் வராது. தெய்வத்துக்கு கொடுத்து பாருங்க, எந்த விரயமும் வராது. நாம் சேமிக்கக்கூடிய ஒவ்வொரு காசும் நமக்கு பயன்படும். அதனால நல்லா அள்ளி கொடுங்க, தாராளமா கொடுங்க, அம்பாளும் நாளைக்கு தருவாள் என்று சொல்லி. அதனால தான் பாருங்க, இந்த உலகத்துல பொருள் அவசியம், அதே போல அருள் இருந்தால் எல்லாம் வந்து சேரும்னு நம்முடைய பெரியவர்கள் சொன்னாங்க. ஒரு காலகட்டம் வரைக்கும் பாருங்க, அது யாராக இருந்தாலும் எந்த உயிரினமாக இருந்தாலும் தாயினுடைய அரவணைப்புன்னு அவசியம், ஒன்று அவசியம். இந்த உலகத்தில் எல்லா உயிருக்கும் அதான் தாய்மை. அதற்கு இணையானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது.
அந்த தாய்மை என்கின்ற அந்த உணர்வை உணர்வதற்காகத்தான் திருச்சிராப்பள்ளியில சிவபெருமான் தாயுமானவனாக இருந்து மகப்பேறு பார்க்கும் பொழுது உடன் இருந்து அந்த அனுபவத்தை பெற்றான். அந்த தாய்மைங்கிற உணர்வை உணர்ந்து பார்த்தாதான் தெரியும். ஆனா பாருங்க, நாம சொல்றோம்ல இன்னைக்கு பொருள் பொருள்னு, ஒருத்தவன் சின்ன வயசுல இருந்து தாய் தந்தை முகத்தை பார்த்ததே இல்லை. உலகத்துல தகப்பன் இல்லைனாலே மதிப்பு கொஞ்சம் தான் கிடைக்கும். தாயும் கிடையாது, பிறந்ததில் இருந்து முகத்தை பார்த்தது கிடையாது. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் காளிங்கிற முகம் மட்டும்தான். காளியைத்தான் தன் தாயாக நினைத்தான். அந்த ஊர்ல அவனுக்கு இருந்த பேர் என்ன தெரியுங்களா? மூர்க். அப்படிதான் அழைப்பாங்க. மூர்க்கன்னா என்ன அர்த்தம்? மூடன்னு அர்த்தம் வடமொழியில. அவனுக்கு பேரே என்ன? தாய் தந்தையர் என்ன பெயர் வைத்தார்கள் தெரியாது. ஆனால் ஊரார் எல்லாம் அவனுக்கு வைத்த பேர் மூர்க். மூர்க் மூர்க் என்று அழைப்பார். அவன் எப்பொழுதும் போய் காளி சன்னதியில நின்னுகிட்ட தான் அழுவான், அதனுடைய குறைய சொல்லுவான். அவ கேட்கிறா, கேட்கல, என்னெல்லாம் தோணுதோ அதையெல்லாம் அவள்கிட்ட சொல்லுவான். ஒரு நாள் அம்பாள் நினைச்சா இவனை வாழ வச்சு பார்க்கணும்னு நினைச்சா. யார? மூர்க்க, மூடன். எப்படிப்பட்ட மூடனா? பெரியவர்கள் சொல்லுவாங்க பாருங்க, மரத்தை வெட்டணும்னா எப்படி கீழே இருந்துகிட்டு வெட்டணும், இல்ல அடிகளையில இருந்துகிட்டு நுனிய வெட்டுவாங்க. ஆனா அந்த மூர்க்க என்ன செய்வாரா? நுனி கிளையில இருந்துகிட்டு உட்கார்ந்து இருக்கிற அடிகளையே வெட்டிக்கிட்டு இருப்பாரு. அவ்வளவு அறிவாளி. அதனாலதான் எல்லாரும் அவனை மூடன்னாங்க. சிந்திக்கிற தரன் கிடையாது. காரணம், ஒரு வயது வரைக்கும் நல்லது கெட்டது சொல்லி தருது தாயும் தகப்பனும் இல்ல. ஆனா வெள்ளந்தி ஒன்னும் தெரியாது, சொல்லி தந்தாதானே தெரியும் அவன் மீது என்ன குற்றம். ஆனா அம்மா நினைச்சா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இவன் என்ன தேடிதானே வர்றான், இவனை வாழ வச்சு பார்ப்போம். காளி நினைச்சாலாம் ஒரே நாளிலே அவனுக்கு அளவற்ற ஆற்றலை தந்தாலாம், கவிபாடும் திறனை தந்தாலாம். ஒரு காலகட்டம் வரைக்கும் மூர்க்கு மூர்க்கு என்று அழைத்தவர்கள் அதுக்கு பிறகு அவனை எப்படி அழைச்சாங்க தெரியுமா? மகாகவி. இன்னைக்கு வடமொழியில பாருங்க, சாகுந்தலா காவியம், ரகுவம்சம், குமார சம்பவம், மேகதூதம், இந்த படைப்புகள் எல்லாம் காளிதாசன் இயற்றியதுதான். எல்லாரும் புகழ்பெற்ற ஒரு வாசகம் இருக்கு. புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரேஷு ரம்பா நகரேஷு காஞ்சி. பூக்களில் சிறந்தது ஜாதி மல்லி, புருஷர்களில் சிறந்தவர் விஷ்ணு, பெண்களில் சிறந்தவள் ரம்பா. அதே போல நகரங்களில் சிறந்தது அம்பிகை அறம் வளர்த்த காஞ்சி மாநகரம் என்று அவரால் சிறப்பு பெற்றது. இந்த வாசகம் எல்லாருக்குமே தெரியும். மகாகவி காளிதாசனாக திகழ்ந்தார். அந்த காலத்துல பாருங்க, அம்மா அருள் கிடைச்சிட்டுன்னு வைங்கள, இந்த உலகத்துல நான் சொல்றேன் பாருங்க, அரசு மரியாதை எல்லாம் நமக்கு கிடைக்கும். அப்படி எல்லாம் கிடைக்கணும்னா ஒரு பாடல் இருக்கு. இதெல்லாம் தினமும் நல்லா அள்ளி கொடுத்துட்டு வீட்டுல போய் மறுபடியும் அம்மாட்ட வாங்கி தான் செலவு பண்ண போறோம். எப்படி சொல்லணும்? அபிராமி அந்தாதியிலே ஒரு பாடல் இருக்கு. நம்பிக்கையா தினமும் முடிஞ்சா 51 முறை சொல்லி பாருங்க. வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளையாரம் பிறை முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு உளவாகிய சின்னங்களே. வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளையாரம். இந்த ஆரெல்லாம் அம்மா கொடுத்ததுதான் பாருங்க. பெய்யும் ஆரம் சொல்லியிருக்கிறாரா? இந்த மரியாதை அம்மா கொடுக்கிறது தான். யாரெல்லாம் அம்மாவுக்கு அன்புடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த மரியாதை கிடைக்கும், பொன் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், நிலம் கிடைக்கும், ஆளுவதற்கு இந்த உலகம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். இந்த பாடலை சொல்லி பாருங்க, சொல்லுங்க. அம்மா நினைச்சா அவனுக்கு அரச மரியாதை கிடைத்தது. அரசனோடு சரியாசனமாக அமர்ந்து உரையாடுவதற்குரிய அந்த வாய்ப்பெல்லாம் யாருக்கு கிடைச்சது? காளிதாசனுக்கு கிடைச்சது. அவ்வளவு பெரிய அறிவாளியாக திகழ்ந்தார். அம்மா கருணை கிடைச்சிட்டா பாருங்க. இன்னைக்கும் பாருங்க, பெரும்பாலானவர்கள் இந்த அருள்வாக்கு சொல்லக்கூடியவர்களை கவனிச்சிருக்கீங்களா? அருள்வாக்கு சொல்லுவாங்க பாருங்க, அம்பிகை பக்தராத்தான் இருப்பாங்க. பெரும்பாலும் அருள்வாக்கு சொல்லக்கூடியவர்கள் அம்பிகை பக்தர் தான். அவதான் மறைபொருளை எல்லாம் விளக்குவா, எதெல்லாம் மறைஞ்சிருக்கோ அதையெல்லாம் வெளிப்படுத்துவா. அவதான் வாக்குக்கு அதிபதியே அம்மா தான். அத்தகைய ஞானங்களை எல்லாம் காளிதாசன் பெற்றான். அந்த காளிதாசன் வாழ்ந்த காலத்துல ஒரு வேதியர் இருந்தார். அவரும் அம்பிகை பக்தர் தான். அவருக்கு ஒரு ஆசை பாருங்க, அம்மாவை நல்ல மந்திர தந்திர எந்திரங்களால் வழிபாடு செய்யணும்னு ஆசை இருந்தது அவருக்கு. நல்ல வழிபாடு செய்யணும்னு நினைப்பாரு. ஆனா பொருளாதார வசதி கிடையாது, வசதி இல்லை.
இது அந்த குருட்ட சொல்றாரு, தன்னுடைய குருட்ட சொல்லி குறைப்பட்டுக்கிறாரு. குரு சொன்னாரு, அப்பா இதை வெளிப்படையா செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுதே இந்த மந்திரத்தை சொல்லும் முறைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இப்ப நான் சத்தமா சொன்னேன்னா இதே பாருங்க, யாருக்கும் கேட்காம மனசுக்குள்ள இந்த நாக்கம் மட்டும் என்ன பண்ணுவோம், மடக்கி உருட்டி சொல்ல முடியும். எனக்குள்ள கேட்கிற போது சொல்ல முடியும். அதே போல மனசுக்குள்ள சொல்ல முடியும். இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் முறை 3. அதான் சொல்லுவாங்க மானசம், வாசிகம், மந்தம். மனசுக்குள்ளே சொல்றது மானசம், வெளிப்படையாக சொல்வது வாசிகம், இந்த யாருக்கும் கேட்காம நமக்கு மட்டும் கேட்கும்படியாக சொல்வதுதான் மந்தம். அதே போல பூஜையிலே மனசுக்குள்ள ஆராதிக்கிறதுக்கு பலன் அதிகம். அம்மாவை இங்க பார்த்துட்டீங்க, இரவு முழுக்க நல்ல தூக்கம் வரலன்னா அவளை அப்படியே அந்த முகத்தை பார்த்துக்கிட்டே இருங்களேன், பலன் பன்மடங்கு. பார்த்து பாருங்க, அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே முடியாது, அவ்வளவு பிஸியாயிடுவீங்க. இந்த மன பூசைன்னு சொல்றாங்க பாருங்க, அந்த யாகம் மன வழிபாட்டிற்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு, பன்மடங்கு பலன் உண்டு. அவர் சொன்னார், அப்பா நீ வெளிப்படையா பூசை செய்ய வசதி இல்லையா, கவலைப்படாத, மனசுக்குள்ளேயே அம்மாளை பூசி, பலன் அப்படிதான் கிடைக்கும், கவலைப்படாத. இவர் என்ன செய்வார், ஆத்தங்கரைக்கு போனார். வேதியர் ஆத்தங்கரைக்கு போய் நல்ல நீராடிட்டு ஓரமா கரையில உட்கார்ந்து அம்பாள் அப்படியே தியானிக்க செய்தார். எல்லாருக்கும் பொதுவா அம்பாள் வழிபாட்டு முறையில 64 உபச்சாரங்கள் உண்டு. அம்பாளுக்கு 64 உபச்சாரம். ஏன்னா 64 கலைகளுக்கு அவள்தான் அதிபதி. ஆய கலைகள் 64னையும் ஏய உணர்விக்கும் எண்ணம்மைன்னு கம்பர் பாடினார் இல்லையா, அதை சொல்றதுக்காகத்தான், அதை உணர்த்துறதுக்காகத்தான் 64 உபச்சாரங்கள் அம்பாள் வழிபாட்டுல உண்டு. அம்பாளுக்கு தான் அது உண்டு. அவளை அழைச்சி ஆவாகனம், ஆசனம் தந்து, அர்க்கியம் தந்து, பாத்தியம் தந்து, ஆசமணியம் தந்து, அப்புறம் நீராஜானம், இப்படியெல்லாம் நிறைய முறைகள் இருக்கு. அப்படி வழிபாடு செய்யணும். அவர் அப்படியே அமர்ந்தாரு, கண்களை மூடினார். பக்கத்துல ஒரு சத்தம் கேட்குது. என்ன, காளிதாசன் பல்ல விளக்கிட்டு இருக்கார். கண்ணை மூடி அம்பாளை தியானிக்கலான்னு பாக்குறாரு. பக்கத்துல பல்ல விளக்கிட்டு ஓரத்துல துப்புற சத்தம் கேட்குது. இவர் கடும் கோபம், மனசை கட்டுப்படுத்துறது எவ்வளவு பெரும்பாடு, நானே கட்டுப்பாடோடு ஒரு ஓரமா உட்கார்ந்தா இந்த காளிதாசன் படாத பாடுபடுத்துறானே, இவனை என்ன சொல்ல முடியும், இவன் மன்னன்ட்ட அதிகாரம் பெற்றவன், அவனுக்கு செல்வாக்கு இருக்கு, நாம பேச முடியுமா? மன்னன் நாளைக்கு சிரச்சேதம் செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, என்ன செய்ய முடியும்? அவர் என்ன செஞ்சாரு, அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பி வேற படித்துறையில போய் நின்று அதே போல கண்களை மூடி அம்பாளை தியானிக்கும் பொழுது காளிதாசன் பாருங்க அங்கேயும் போய் நிற்கிறது. அங்கேயும் போய் வாயை கொப்பளிச்சு துப்பு துப்புன்னு துப்புனா இவருக்கு ஒண்ணுமே செய்ய முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, ஏனோ தானோன்னு வழிபாட்டை செஞ்சுட்டு வந்துட்டார். அதே போல ஒரு நாள் இதே போல வழிபாடு செய்வதற்காக ஆத்துக்கு போறார். போய் இன்னைக்கும் காளிதாசன் வந்துருவானோன்னு படபடப்புலே செய்யறாரு பூசைய. எதை, மானசீக பூசைய. அம்பாளை அழைச்சிட்டாரு, எல்லாம் மரியாதையும் கொடுத்தாச்சு, உபச்சாரம்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, அபிஷேகம் பண்ணியாச்சு, வஸ்திரம் சாத்தியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இந்த காளிதாசன் வந்துருவானோன்னு நினைச்சுக்கிட்டே என்ன பண்ணாரு, மாலையை சூட்டாம கிரீடத்தை சூட்டிட்டார். இந்த வழிபாட்டுல, அம்பிகை வழிபாட்டு மரபுல மாலையை சாத்திட்டு தான் கிரீடத்தை சூட்டணும், அதுதான் நிறைவு. இப்ப அவருக்கு ஒரே பதட்டம், அடடா மாலையை போட்டுட்டோமே, மாலையை போடாம கிரீடத்தை சூட்டிட்டோமே, இப்ப என்ன செய்யறது? கிரீடத்தை கழட்டிட்டு மறுபடியும் மாலையை போடலாமா? இது உகந்ததா? வழிபாட்டுல ஏதாவது குறைபாடு வருமா? அம்பிகை ஏற்றுக்கொள்ளுவாளா? இல்ல மறுபடியும் அந்த பூசையை ஆரம்பிக்கலாமா? அப்படி ஒரு மன போராட்டம், மனசுக்குள்ளேயே போராடிக்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்துல சாமி சாமி அப்படின்னு ஒரு சத்தம். இவர் கோபமா அப்படி கண்ணை திறந்து பார்த்தார் காளிதாசன். இவர் என்ன சொல்லுவாரு, அப்படி கோபம் கொப்பளிக்க பேசலான்னு அப்படி வாயை திறந்தாரு. காளிதாசன் சொன்னா, சாமி ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க, ஏன் இவ்வளவு போராடுறீங்க? அம்பிகைக்கு எப்படி வழிபாடு செய்தால் என்ன? கிரீடத்தை சூட்டிட்டும் மாலையை போடலாம், மாலையை போட்டும் கிரீடத்தை சூட்டலாம். அம்பாள் உங்களிடம் எதிர்பார்ப்பது தூய பக்தித்தானே ஒழிய இப்படியெல்லாம் சரியா செஞ்சாத்தான அருள் புரிவேன்னு அம்பாள் எனக்கு யாரும் சொல்லி இருக்காளா? நீங்கள் எப்படி செய்கிறீர்களோ அப்படி செய்யுங்கள், அம்பாள் அந்த குறையெல்லாம் பெருசா நினைக்க மாட்டா, அருள் புரிவாள்னு சொன்னோன்னு இவர் விக்கித்து நின்றார். இவனை இத்தனை நாளும் ஏதோ வாழ்வு, அரசன்ட்ட வாழ்றான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமே,
மனசுக்குள்ள நான் நடத்திய பூசையை இவன் வெளிப்படையாக சொல்லுகிறான் என்று சொன்னால் அப்ப அன்னையினுடைய கருணையை பாருங்க. அததான் அறியாத அனைத்தையும் அறிய செய்பவள் அன்னை. அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன்னு யாரு பாடினார்? அபிராமி பட்டர் சும்மாவா பாடினாரு? அம்மா எனக்கு என்னமா தெரியும், நீ கொஞ்சம் சொல்லி கொடுன்னு அவள்கிட்ட கேட்டு பாருங்க. சொல்லலைன்னா மறுபடியும் கேளுங்க. ஏமா சொல்லி கொடுக்கல? உரிமையோடு கேளுங்களேன், செய்வாள். அதுதான் அம்பாள் நடத்தக்கூடிய அந்த நாடகம். இவ்வளவு ஆற்றல் பெற்றார் இல்லையா? கொஞ்சம் எல்லாருக்குமே பாருங்க, மனுஷனா இருந்தா கொஞ்சம் ஆணவம் வரும். வரலைனாலும் நம்ம ஆட்கள் உருவாக்கிடுவாங்க. நீங்கள்லாம் சாதாரணப்பட்டவரா சார், நீங்கள்லாம் இந்த காரில் வரலாமா, நீங்கள்லாம் அவங்களோட பேசலாமா, உங்க தகுதிக்கு அவங்களோட நீங்க நிக்கலாமா? என்ன தகுதி? இந்த ஆணவம் யாருக்கு வந்தது? காளிதாசனுக்கு வந்தது. அம்மா பாருங்க, நான் சொன்னல, கனிவை மட்டும் கொடுக்க மாட்டா, கண்டிக்கவும் செய்வா. அதான் நல்ல தாய்க்கு அழகு. சும்மா ஊட்டி பிள்ளைகளை வளர்க்கிறது மட்டும் வேலை இல்லை. ஊட்டிக்கு கூட்டிட்டு போய் குழுன்னு வச்சுக்கிறது மட்டும் பெற்றோர்களுடைய வேலை இல்லை. அப்பப்ப தட்டியும் வைக்கணும். அதுதான் நல்ல தாய் தகப்பனுக்கு அழகு. அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க பாருங்க, பார்த்து கெட்டது பிள்ளை, பாராது கெட்டது பயிர். வீட்டுக்கு ஒரு தோசை கல்லு வாங்கினாலே பழக்கிறோமா இல்லையா? என்னென்ன வேலை செஞ்சு ஒரு தோசை நல்லா வரத்துக்கு இவ்வளவு பாடுபடுறோம். வீட்டில் ஒரு நாய்க்குட்டியை வாங்கிட்டு வந்தா அதுக்கு ஒரு ட்ரைனிங். டாம் நில், டாம் உட்கார், சிட் ஸ்டாண்ட் கோ, ஹேண்ட் ஷேக் பண்ணு. ஏன்? நாய் தானே. ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? பிள்ளையே கஷ்டப்படுத்துறது இல்லை. ஏன் பிராக்டிஸ்? நாய்க்கு பேய்க்கெல்லாம் பிராக்டிஸ் வேணும், தோசைகளுக்கு வேணும். ஆனா பிள்ளைகள் எல்லாம் நம்ம ஒண்ணுமே சொல்லக்கூடாது. அவனா வளர்ந்துக்குவான். எப்படி வளருவான்? ஒரு செடியை நட்டு பயன் தரணும்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் கண்காணிக்கணும், களை எடுக்கணும், பூச்சை எடுக்கணும், வேலி போடணும். அப்பதான் பலன் தரும். அதே மாதிரிதான் பிள்ளைகள் பேர் சொல்லும் பிள்ளைகளாக வரணும்னா என்ன செய்யணும்? செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்யணும். அதனாலதான் பார்த்துட்டு அவனா தெரிஞ்சுக்குவான்னு விட்டீங்கன்னா கெட்டது பிள்ளை. பயிரை நட்டுட்டு பார்க்காம விட்டா அழிந்தது பயிர். இதுதான் பார்த்து கெட்டது பிள்ளை, பாராது கெட்டது பயிர்னு சொன்னாங்களே. இந்த கடமைகளை எல்லாம் மறக்காதீங்க. அம்மா மறக்கல, காளி மறக்கல. ஆணவம் காளிதாசனுக்கு தலைக்கேறியது. ஒரு நாள் பாருங்க, கடுமையான வெயில், உச்சி வெயில நடந்து போயிட்டு இருக்கான். யாராவது தண்ணி கொடுத்தா பரவாயில்லையேன்னு நினைக்கும் பொழுது எதிரில் ஒரு பெண் அப்படியே தண்ணி குடத்தோட வந்துகிட்டு இருக்கா. தண்ணி குடத்தோட வர்றா. இவன் வேகமா போய் அம்மா கொஞ்சம் தண்ணி தரீங்களா? உடனே அவ சொன்னா, நான் தண்ணி தர்றேன், முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. இது என்னடா வம்பா போச்சு? தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன அட்ரஸ் எல்லாமா கொடுக்கணும்? சரி, இவளுக்கு நான் என்ன பெரிய கவிஞன்னு சொன்னா விளங்கவா போகுது? பாமர பெண்ணு மாதிரி தெரியுறா, படிக்காதவ தான், பார்த்தாலே தெரியுது. இவள்கிட்ட என்ன சொல்றது? நான் ஒரு பயணி அப்படின்னார். அவ கலகலன்னு சிரிக்கிறா. பயணியா? என்னை பொறுத்த வரைக்கும் 2 பயணிகள் தான். ஒன்னு சூரியன், இன்னொன்னு சந்திரன். அவர்கள் தான் இரவு பகல் பாராமல் பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நீர் யார்? சூரியனா இல்லை சந்திரனா? இவருக்கு ஒன்னும் புரியல. இது என்னடா மம்பா பூச்சி? கவிஞன் நம்மள்டேவா வாய்ஜாலும் சரிம்மா, நான் ஒரு விருந்தினன்னு வச்சுக்கேன், உன் ஊருக்கு வந்த விருந்தினன்னு வச்சுக்கோ. எனக்கு தெரிஞ்ச அதே மாதிரி 2 விருந்தினர் தான் ஐயா. ஒன்னு இளமை, இன்னொன்னு செல்வம். வரும் ஆனா தங்காது. இளமையும் அப்படிதான் வரும், தங்காது. செல்வமும் அப்படிதான் வரும். இவருக்கு ஒன்றும் புரியல. என்ன இந்த அம்மா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு? ஒரு வாய் தண்ணி கேட்டதுக்கு இது என்னன்னா, இது திறமையெல்லாம் நம்மள்கிட்ட காமிக்குதா? அவர் சொன்னாரு, அம்மா ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கூட. அதான் நான் முன்னாடியே கேட்டேன்ல, நீ யாரு? இவ்வளோ நேரம் உன்ட்ட நின்று பேசுகிறேன் பாரு, நான் பொறுமைசாலி. அந்த அம்மா சொன்னா, இல்லப்பா, எனக்கு தெரிஞ்சு 2 பொறுமைசாலி தான். ஒன்று, எவ்வளவு தோண்டினாலும் மிதிச்சாலும் எதுவுமே செய்யாத இந்த நில மகள் இருக்காள்ல, பூமி தாய் இருக்காள்ல, அவ தான் முதல் பொறுமைசாலி. இன்னொரு ஆள் யாரு தெரியுமா? வெற்ற வரைக்கும் வெட்டக்கூடியவனுக்கும் நிழல் தருது பத்தியா மரம், அதுதான் 2வது பொறுமைசாலி. அவன் நினைச்சான், தண்ணி இவ்வளவு நேரம் போனாலும் பரவாயில்ல, தண்ணியை குடிக்காம போகக்கூடாது. சரி, நான் பிடிவாதக்காரன்னு வச்சுக்கேன்,
உண்ட தண்ணி வாங்கி குடிக்காம போக மாட்டேன், பிடிவாதக்காரன் வச்சுக்கேன். அப்பா எனக்கு தெரிஞ்சு 2 பிடிவாதக்காரர்கள் உண்டு. ஒன்னு தலைமுடி, இன்னொன்னு நகம். எவ்வளவு வெட்டினாலும் பிடிவாதமாக வளர்ந்து கொண்டேதான் இருப்பார்கள். கடைசியா ஐயோ என்னால முடியலையே, உன்கிட்ட போய் தண்ணி கேட்டேன் பாரு, நான் ஒரு முட்டாள். உடனே அப்பாவும் சொன்னா, இல்லப்பா எனக்கு தெரிஞ்சு 2 முட்டாள் தான். ஒன்னு நாட்டை ஆள தெரியாத கல்லாத அரசன், இன்னொருவன் கல்லாத அரசனுக்கு பிழைப்புக்காக துதி பாடுறான் பாரு மந்திரி, அவன்தான். அம்மா தாயேன்னு அவ காலில் விழுந்தாரு. காளிதாசா எழுந்துருன்னா நிமிர்ந்து பார்த்தா அம்மா காளி தண்ணி குடத்தோடு ஒரு கையில் சூளத்தோடு, காளிதாசா இன்னைக்கு நீ பெற்றிருக்க கூடிய இந்த அறிவு என்பது உன்னால் விளைந்ததல்ல, அது என்னால் விளைந்தது என்பதை நினைவில் கொள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சுட்டு காணாம போயிட்டா. குடத்தை கொடுத்துட்டு போனா. அந்த குடத்து நீரை அருந்திய பிறகு காளிதாசன் மேலும் பாடல்களை புனைந்தான். அதற்கு பிறகு வந்துட்டு ஆணவமே தென்படலன்னு வரலாறு பேசுகிறது. அதான் அம்மா செய்வா. நீங்க ஒப்படைச்சு பாருங்களேன், நீங்க அவள்கிட்ட கொஞ்சம் விட்டு பாருங்க. எல்லார்ட்டையும் குறை உண்டு. யாரும் வரும் பொழுதே புனிதமானவர்கள்லாம் கிடையாது. எல்லார்ட்டையும் குறை உண்டு. அவளுக்கு இன்னொன்று நல்லா தெரிஞ்சவங்க எல்லாம் அவளுக்கு தெரியும்னு தெரிஞ்சுக்கோங்க. அவளை மறைச்சு எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு பரிகாரம்னு ஒன்று பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு. பரிகாரத்தால திருப்திப்படுத்த முடியுமா தெய்வங்களை? பரிகாரத்தால தெய்வங்களை எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு சனீஸ்வரன் வர்றாரு. ஒரு காலத்துலலாம் எப்பயாவது ஜாதகம் பார்ப்போம், இப்ப தினமும் ஜாதகம் தான், தினமும் ஜோசியம் தான். ஓ இங்க 2.5 வருஷம் கழிச்சு இங்க வர்றாருன்னா அடுத்த ராசியில இருக்கும் பொழுது இங்க நமக்கு படப்படணும். ஓ அடுத்த வருஷம் ஏன் ராசிக்கு வரட்டுமே, வந்துட்டு தான் போகட்டுமே. நானும் சனி பகவான் வந்தாருன்னா அவர்கிட்டே சொல்லிவிடும், அப்பா அடிக்கிறதுனா பார்த்து அடி, கொஞ்சம் தாங்குற மாதிரி அடி. நாமெல்லாம் 7.5 நாளே கவலைப்படுறது கிடையாது. இப்பெல்லாம் 2.5 தான் வரப்போகுது. வர்றாரு, ஆனால் நம்மளை விட்டு போக மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா தாங்குறோம்ல. யார் தாங்குறாங்களோ அவங்கள்ட்ட தான் அவங்களும் கொஞ்சம் விளையாண்டு பார்ப்பாங்க. கவலையே படாதீங்க, மன உறுதியோடு இருங்க. எல்லாம் பரணி தரணி ஆளுனா எல்லா பரணியுமா தரணி ஆளுது? யோசிச்சு பாருங்க. அதாவது பரணியில படுத்து கிடக்குது வேலை இல்லாம. எல்லாருக்கும் எல்லாம் பொருந்துமா? அந்த அச்சத்தை எல்லாம் விடுங்க. இன்னைக்கெல்லாம் அந்த பரிகாரம் செஞ்சுட்டா போதும். எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு பரிகாரம் செஞ்சுட்டா அது எவ்வளவு பெரிய துணிச்சல் பாருங்க. நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் நமக்கு இன்பமோ துன்பமோ விளையுது. ஆனால் திருமூலர் பாடினார், விதிவழி விதிக்கப்பட்டதுதான் நடக்கும். விதிவழி அல்லது வேலை உலகம், விதிவழி இன்பம் விருத்தமும் இல்லை, துதிவழி நித்தலும் சோதிப்பிரானும் பதிவழி காட்டும் பகலவன் நாமென்னார். ஆனா இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்கள் செய்ததுதான் இவர்களுக்கு விளைஞ்சிருக்கு. அதை உணராம மேலும் மேலும் பாவசை செஞ்சுட்டு, ஆத்தான்னு என்ன பார்க்க மாட்டியே, ஆத்தா என்ன பார்க்க மாட்டியேன்னா, ஆத்தா பார்த்தா நம்ம தாங்குவோமா? நான் உனக்கு என்ன செஞ்சேன், நான் யாருக்கு என்ன செஞ்சேன், அம்மா லிஸ்ட் கொடுத்தா தாங்குவோமா? அந்த இங்க வா. ரொம்ப வருந்தி வருந்தி கேட்குற, என்னென்ன செஞ்ச, எப்பப்ப செஞ்ச, யாருக்கு என்ன செஞ்ச, எந்த லிஸ்ட் கொடுத்தா தாங்குவோமா? எல்லாம் விதிக்கப்பட்டது. அதை நாம் அறுவடை செய்துதான் தீரணும். ஒருவேளை இந்த பிறவியில தப்பிச்சிட்டோன்னு வைங்க, அப்பா என்னால தாங்க முடியாதுன்னா அதை அனுபவிக்க மீண்டும் பிறப்பெடுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாம் செய்த வினை. ஒரு ஊர்ல ஒரே பேர்ல, ஒரு தெருவுல ஒரே பேர்ல 2 பேர் இருந்தா பார்சல்லாம் மாறி போகும். பார்த்துருக்கீங்களா? சார் நீங்க சுந்தர்ராஜனா? ஆர் சுந்தர்ராஜனா? இது டி சுந்தர்ராஜன் சார், தெரியாம பார்சல் வந்துட்டு. பார்த்துருக்கோம்ல. ஒரே ஆபீஸ்ல வேலை செஞ்சா குளறுபடி படியெல்லாம் வரும். ஆனா நீங்க செஞ்ச வினையெல்லாம் மாத்தி பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போகாது. கவலையே படாதீங்க. நாம எந்த பிறவில என்ன வினை செஞ்சாலும் சரியான அட்ரஸை பார்த்து வந்து கதவை தட்டும். திறக்க முடியாதுன்னா திறக்கிற வரைக்கும் உட்காந்துருக்கும்.